ஒரு பொருள் வேணும்னா பையன் அம்மாவை கேட்பானா அப்பாவை கேட்பானா? ஆமாம். எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு 4000 ரூபா பணம் வேணும். அம்மாவை கேட்பானா அப்பாவை கேட்பானா? அப்பாவை கேட்டால் பெல்ட்டு பிஞ்சு போயிடும். அந்த ஆள் எந்த மூடில் எங்கேருந்து வராரோ இவன் கண்டான். என்னம்மா சரிதானே? அம்மாட்ட போய் கேட்பான், மெதுடே அந்த ஆள்கிட்ட கேட்காதரா, எனக்கு தெரியும் எப்போ அவர் எல்லாத்துக்கும் தலையாட்டுவாரோ அந்த நேரத்தை பார்த்து நான் கேட்டு வாங்கித்தாரண்டா சொல்லுவாளா இல்லையா? மீனாட்சியும் அப்படித்தான். திருநெல்வேலி போயிருக்கீங்களா? திருநெல்வேலி அம்பாளுக்கு என்ன பேர்? காந்திமதிகிட்ட ஒரு புலவர் போகிறார். அம்மா காந்திமதி, என்ன ராத்திரிக்கு உன் பக்கத்தில் அந்த சிவபெருமான் உட்கார்ந்திருப்பார், முத்து பந்தலுக்கு கீழே உட்கார்ந்திருப்பார். ஆமாம், உன்னை கெஞ்சுவார் ஒரு முத்தங்குடுன்னு. நீ அந்த நேரம் பார்த்து நம்ம குறைகளை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட சொல்லிவிடு. மொத்தமாக சொன்னால் அவர் ஓடி போயிடுவார். நம்ம குறை அத்தனை. நம்ம என்ன கடவுள்கிட்ட கொஞ்சமாக கேட்குறோம்? ஏம்மா எவ்வளவு கேட்குறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் உன் வாயில் இருக்கிற முத்து கொட்டியாக போயிடும். ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம்தா என்று அவர் கெஞ்சும் வேளையில், அவர் கெஞ்சுவாரோ கொஞ்சுவாரோ நமக்கு தெரியாது. ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம்தா என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே. இப்போ புரியுதா? சிவபெருமான் ஏன் அம்பாள் வாசல் வழியா வர்றாரு? கடவுள் உங்களிடம் வர வேண்டுமானால் அம்பாள் மூலம்தான் வருவார். நீங்கள் கடவுளை சென்று அடைய வேண்டுமானால் அம்பாள் மூலம்தான் அடைய வேண்டும். அந்த எக்ஸ்கர்ஷனுக்கு பணம் கேட்டான்ல பைய, அவன் தான் நீங்களும் நானும். புரியுதா தாயி? அந்த அம்மா தான் மீனாட்சி, அந்த அப்பா தான் சொக்கலிங்க பெருமான். யார்கிட்ட போய் கேட்கணும்? அம்மாட்டத்தானே கேட்கணும். அந்த அம்மா இவ்வளவு நேரம் நான் பேசினல்ல, இந்த மாணிக்க வாசக சாமி அதை ஒரே வரியில் முடிச்சு விட்டார். ஒரு வரி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, முடிஞ்சு வச்சுமா. அவனை கும்பிடணும்னா அவன் அருள் வேண்டும். இன்னைக்கு காலையில் இங்கே வந்து திருவாசகம் கேட்கணும்னா உங்கள் தலையில் அவன் எழுதியிருந்தாத்தான் நடக்கும். இல்லைன்னா எங்கேயோ உட்கார்ந்து எதையோ கையில் வச்சுக்கிட்டு 554 மெசேஜ் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்து இருப்பீங்களா இல்லையா? வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்ஃபோன், காடு வரை செல்லு, கடைசி வர பில்லு வச்சுக்கிட்டோமா இல்லையா? ஏங்க அந்த பொண்டாட்டி தொலைஞ்சா கூட கவலைப்பட மாட்டேங்கிறான், செல்லு தொலைஞ்சா அடிச்சுக்கிட்டு திடுறான். ஐயோ இந்த கையில் ஒரு செல்லு அந்த கையில் ஒரு செல்லு, வாழ்க்கையே செல்லுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்களா? அந்த காலத்தில் செல்லு இருந்திருந்தால் ராமாயணமே நடந்திருக்காது. ராமாயண காலத்தில் செல்லு இருந்திருந்தால் என்ன ஆகும்? காட்டுக்கு போகிற பொழுது ராமர் சீதையை பார்த்திருப்பார், சீதையும் ராமரை பார்த்திருப்பா. அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா, ஆளுக்கு ஒரு நோக்கியா. பத்திரமா வச்சுக்கிடுங்க, அப்பப்போ சார்ஜ் பண்ணுங்க, பேசிக்கிடுவோம். அப்போ நீங்கள் காட்டுக்கு போங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ராவணன் செத்து இருக்க மாட்டேன். புரியுதா? நம்மளுக்கு செல்லு நினைக்கணும். யாரை நினைக்கணும்? கடவுளை நினைக்கணும். நினைச்சா கடவுள் காட்சி கொடுப்பார். மதுரை கோயிலுக்கு என்ன சிறப்பு? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நான் எங்கேயோ ஒரு கதையில் ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் 4 கோயில் முக்கியம்னு சொல்ல ஆரம்பித்தேன். நினப்பு வருதா? முதல் கோயில் அம்மாவுக்கு மரியாதை, மதுரை, ரைட். 2வது கோயில் அப்பாவுக்குத்தான் மரியாதை. ஆட்டம் பூரா இவர் தான்.
ஆமாங்க, இவர் ரிஷபத்தில் வரமாட்டார், தேரில் தான் வருவார். நடராஜா வெளியில் வந்தால் நம்ம காரில் போகிற மாதிரி அவர் தேரில் தான் வருவார். அப்பா அவர் தேரில் வர்ற பொழுது ஆடுற ஆட்டம் இருக்கே, ஐயோ, அதை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். சிதம்பரம் பார்த்துருக்கீங்களாம்மா? இப்படி ஆடுவார். புரியுதா? திருவாரூர் பார்த்துருக்கீங்களா? இப்படி ஆடுவார். ஆமாங்க, அஜபா நடனம். தியாகராஜா நடராஜா, தியாகராஜா. நடராஜா வானம், தியாகராஜா பூமி. வானாகி மண்ணாகி, வான் தான் நடராஜா, மண்ணு தான் தியாகராஜா. இவர் இப்படி ஆடுவார். ஏன் அவர் அப்படி ஆடுறாரு? திருமால் தன் மனசுல தியாகராஜாவை வச்சாராம். மூச்சு விடுற போது மேடையும் கிடையும் தானே விடுவேன், இப்படியா விடுவேன்? அதனால உள்ளே இருக்கிற தியாகராஜா மேலையும் கீழையுமா ஆடினாராம். பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் குழந்தை பிறந்தா தொட்டி இப்படித்தானே ஆட்டுவோம். இப்போ சிங்கப்பூர் ஸ்பிரிங் வந்துருச்சு, பையன் மேலையும் கீழையும் போயிட்டு வரேன். ஒழுங்க ஆட்டனா நடராஜா, சிங்கப்பூர் ஸ்பிரிங் வந்து ஆட்டனா தியாகராஜா. சரி, அம்மாவுக்கு பெருமை, அப்பாவுக்கு பெருமை. அங்கே சிவகாமி யாரு தெரியுமா? மிஸ்ஸஸ் நடராஜா. அவள்தான் பின்னால தான் போவா, அவதான் எல்லாம். ஐயா சொன்னார்ல, நான் கோபுரம் அஸ்திவாரத்தில் நிறைய கிடக்குன்னார்ல. கோபுரம் தான் தெரியும், அஸ்திவாரம் தெரியாது. நடராஜா கோபுரம், சிவகாமி தான் அஸ்திவாரம், மறக்கப்படாது. இந்த ஒத்த கால ஊனிக்கிட்டு ஊன்றாருல, அது சிவகாமி தான், சந்தேகம் இல்லாமல். அது இடது காலாக இருந்தால் எனக்கென்ன, வலது காலாக இருந்தால் எனக்கென்ன, அது தெரிகிறதுக்குத்தான் மதுரையில் மாற்றி ஆடினார். ஏன் நான் ஊன்ற காலு அவ கால்டான்னு, அதான் இடது பாதத்தை ஊன்றி ஆடியது மதுரையில். சரி, மூணாவது பிள்ளைக்கு பெருமை. பிள்ளைக்கு பெருமை 400 கோடி மதிப்புள்ள நகை முருகனுக்கு சாத்துவாங்க. சிவபெருமானும் அம்பாளும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வைத்தீஸ்வரன் கோயில், முத்துக்குமாரசாமி, பாருங்க, செல்வ முத்துக்குமாரசாமி. ஒளியாத புவனத்துயிர்க்குயிரதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டென எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒளிய எவரெவர்கட்கும் ஊன்கண் உளக்கண்ணதாம் விழியாக முன்னின்று தன்னடி சுரந்து அவர்கள் வேண்டிய வரங்கொடுப்பான். மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லால் புவியில் வேறில்லை என்றுணர்தியால் பொழியாத புயல் தங்கு புவனமும் நான்முக புத்தேள் பெரும் புவனமும் பொன்னுலகு மண்ணுலகு எவ்வுலகு வேண்டினும் பொருளன்றிவர்க்கு மற்றை அடியாத வீடுந்தரக்கடவன் இவனுடன் அம்புலி ஆடவாவே. அழகு பொலி கந்தபுரி தடையவரு கந்தனுடன் அம்புலி ஆடவாவே. கந்தபுரின்னா வைத்தீஸ்வரன் கோயில். சாமிக்கு என்ன பேரு? முத்தையா, முத்துக்குமாரசாமி, செல்வ முத்துக்குமாரசாமி. கார்த்திகை அன்னைக்கு அவ்வளவு நகை. தருமபுர ஆதீனம் மடம் கம்பீரமாக வெளியில் வருவார். அம்பாள் சந்நிதிக்கு முன்னால் நிற்பார். தீபாகம் பார்த்துருக்கீங்களா? இவளுக்கு ஆகும், அம்பாளுக்கு ஆகும். போயிடுவார். திரும்ப உள்ளே வருவார், நிற்பார். அங்கேயும் இங்கேயும் தீபாகம். உள்ளே போவார். என்னம்மா அர்த்தம்? குழந்தை வெளியில் போகிற பொழுது எங்கே போகிறேன்னு அம்மாட்ட சொல்லிட்டு தான் போகணும். திரும்ப வர்ற பொழுது அம்மா நான் வந்துட்டேன். நம்ம பயலுக எங்கே போகிறாங்கன்னே தெரியலை, எப்போ வருவாங்கன்னே தெரியலை. நல்ல வேளை சிங்கிளாக வர்றாங்க. அந்த மட்டில் சந்தோஷம். வேற என்னையா பண்ணுறது? புரியுதா? செல்வ முத்துக்குமாரசாமி, குமரகுருபரசாமி, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாடினார். அம்மாவுக்கு பெருமை மதுரை, அப்பாவுக்கு பெருமை தில்லை சிதம்பரம், குழந்தைக்கு பெருமை வைத்தீஸ்வரன் கோயில், அடியாருக்கு பெருமை திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில். அறந்தாங்கிக்கு பக்கத்தில் 15 கிலோமீட்டர் ஆவுடையார் கோயில். தேர் யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. நேற்று
தேரு மாணிக்க வாசகருக்கு, திருவீதி உலா மாணிக்க வாசகருக்கு. மாணிக்க வாசகர் திருமேனி பார்த்திருக்கீங்களா? நெத்தியில் பள்ளம், சந்தன போட்டு வச்சு வச்சு பள்ளமா போச்சான். அடே அம்மா, அப்போ எத்தனை லட்சம் வருஷம் இருந்திருக்கு? எல்லாம் யாருக்கு? சிவபெருமானுக்கு கிடையாதுங்க. நான் முதல்ல 1961 எனக்கு 18 வயசு அந்த கோயிலுக்குள்ளே போகிறேன். அர்ச்சகர் எல்லாரும் சொல்கிறாங்க, இங்கே சிவலிங்கம் கிடையாது, ஆவுடை மட்டுமே. நான் அர்ச்சகரை பார்த்தேன், சாமி சிவபெருமான் எங்கே போயிட்டாரு? அர்ச்சகர் கெட்டிக்கார ஆள், அவர் குதிரையை கொண்டுக்கிட்டு மதுரைக்கு போயிட்டாரு. சரிதானே? சரிதானம்மா? நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன் நன்மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. குதிரை மேலே வந்தான் சிவபெருமான். ரிஷபத்தில் தான் வருவார். எங்கள் மதுரையில் தான் குதிரை மேலே வந்தார். குதிரை மேலே வந்தால் என்ன ஆகுமா? பார்த்தவங்களுக்கு இனி பிறவி வராதான். குதிரையின் மேல் வந்துடுமேல் குடிகேடு கண்டீர் மதுரையார் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே. திருவாசகம். குதிரையில் வர்றதை பார்த்தா அடுத்த பிறவி கிடையாது. திருப்பெருந்துறை. யாருக்கு பெருமை? மாணிக்க வாசக சுவாமி. என்னை ஒரு முறை அங்கே சொற்பொழிவுக்கு கூப்பிட்டாங்க. இது சொந்த கதை. நாளைக்கு காலையில் தேர், இன்னைக்கு சாயந்தரம் நான் பேசணும்னு திட்டம். நான் ஒத்துக்கிட்டு காரில் புறப்பட்டு திருப்பெருந்துறைக்கு வந்துட்டேன். நல்ல ரூம் ஒன்று போட்டு கொடுத்தாங்க, உட்காந்துட்டேன். சாயந்தரம் 6 மணிக்கு சொற்பொழிவு. 5 மணிக்கு பேய் மழை. மழைன்னா கொட்டி பிடிச்சி. நான் பேச வேண்டிய பந்தலை காணோம். அது அறந்தாங்கிக்கு போயிடுச்சு. திருப்பெருந்துறையில் போட்ட பந்தல் அறந்தாங்கிக்கு ஓடிடுச்சு. அங்கேருந்து ஆள் வந்துட்டாங்க. இருக்கட்டும் ஐயா, மன்னிச்சுக்கிடுங்க, என்ன பந்தலே போயிடுச்சு, என்ன பண்ணுறது, மழை கொட்டுது, இப்போ என்னையா பண்ணுறது? நான் நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் ஐயா. நான் என்ன சொன்னேன்? வந்துட்டேன். வேணுமுன்னா நாளைக்கு காலையில் தேர், தேருக்கு முன்னால் கோயிலுக்குள்ளே பேச்ச போடுங்க. அது பெரிய கோயில், திருப்பெருந்துறை கோயில் பெரிய கோயில், பேச்ச போடுங்க. சரின்ட்டாங்க. திருவாவடுதுறை ஆதீனத்து கோயில், ஆதீன கட்டளை தம்பிரான் சரின்ட்டாரு. நாளைக்கு காலையில் ஐயா பேசினதுக்கு அப்புறம்தான் மாணிக்க வாசகர் தேருக்கு போவார். வசதியாக போச்சா? நேர சிவபெருமான். இந்த இடது பக்கம் பார்த்தா மாணிக்க வாசகர் சந்நிதி, அங்கனே போட்டாங்க. சிவபெருமானுக்கு பின்பக்கத்தை காட்டி காலையில் சொற்பொழிவு 1.5 மணி நேரம். அன்றைக்கி சாமி கொஞ்சம் லேட்டு, என்னால் பேச்சு முடிஞ்சுதா? சாமியை கொண்ட தேரில் வச்சாங்களா? கட்டளை தம்பிரான் சொன்னார், நீங்கள் வாங்க ஐயா, தேரை இழுக்கணும். கிடைக்குமா? அம்மா நான் பாட்டுக்கு நாள் பேசிட்டு ஊருக்கு ஓடி இருப்பேன். அவன் மழையை கொண்டாந்து விட்டு நம்ம பந்தலை அறந்தாங்கிக்கு அனுப்பிச்சு வச்சு, இதெல்லாம் யார் பண்ண வேலை? தாந்த இவர் பண்ண வேலை. மறுநாள் தேர் இழுக்கிறேன், கண்ணீர் வருது. ஆகா, இந்த தேர் இழுக்க கொடுத்து வைக்கணுமே ஐயா. அதுவும் மாணிக்க வாசகரை தேரில் வச்ச. நிறுத்துங்க, அந்த கதைக்கு போவோம். அம்மா அப்பாவும் பொண்ணும், அந்த கதை ஞாபகம் வருதா? மறக்கப்படாதே. குழந்தை இல்லை. அப்பா பொண்ணை எந்த ஊருக்கு கூட்டிக்கிட்டு போனார்? திருப்பெருந்துறைக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டார். மாணிக்க வாசகர் சந்நிதி கும்பிட்டாச்சு. சிவபெருமான் சந்நிதி உட்கார்ந்துட்டாங்க. திருவாசகம் பூரா படித்தாங்க. அந்த அப்பா சொன்னார், 21ஆம் தலைப்பை தினம் படி. என்ன 21ஆம் தலைப்பு? கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. சிவபெருமானே, அம்பாள் உனக்குள்ளே இருக்கிறா, நீ அவளுக்குள்ளே இருக்கிற.
2 பேரும் எனக்குள் இருப்பது உண்மையானால் நான் எப்பவும் அடியார் கூட்டத்திலேயே இருக்கணும். அதான் இந்த பாட்டு. அம்மா 10 பாட்டு விடாம படி ஆரம்பிச்சுது அந்த பொண்ணு. அப்பாவும் பொண்ணும் எத்தனை முறை படித்தாங்க? கணக்கே கிடையாது. எங்க கடவுள்கிட்ட போகிறபோது கணக்கு பார்க்கலாமா? தாய்ப்பாலுக்கு கணக்கு பார்க்கலாமா? ஏம்மா என்ன கொடுத்தா தாய்ப்பாலுக்கு சமம். ஆண்டவன்கிட்ட கணக்கு பார்க்கப்படாது. நான் 10 11 பிரகாரம் வந்தேன். ஏன் ஒரு பிரகாரம் கூட வந்தால் கால் என்ன ஒடிஞ்சா போயிடும். 12 ஒன்றும் பார்க்கப்படாது. நீ வாயார திருவாசகன் தேவாரம் பாடிக்கிட்டே போ. எவ்வளவு நேரம் சுத்துறியோ சுத்திட்டு வா. அவன்கிட்ட என்ன கணக்கு பார்க்கறது? பார்க்கப்படாது. கணக்கில்லாமல் படிக்கிறாங்க. 40 நாள் சிவபெருமான் கம்முன்னு இருக்கார். 41வது நாள் ரொம்ப வெறுத்து போச்சு. ஒரு அடையாளமும் காட்ட மாட்டேங்கிறார். ஊருக்கு போகிறதா இல்லையான்னு புரியல. தூங்குறாங்க. அப்பா கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். கொடுப்பாரா மாட்டாரா? கனவுல வருவாரா இல்லையாம்மா? சத்தியமாக வருவார். கரெக்ட், சத்தியமாக வருவார். நீங்கள் மட்டும் நினச்சி பார்க்கணும். நீங்கள் மட்டும் நினச்சி படுக்கணும். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு படுத்தீங்கன்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் இதை கையிலே வச்சுக்கிட்டு பூரா பார்த்துட்டு அதை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா உங்கள் கனவுல மட்டும் இல்லை, உங்கள் தெருக்காரன் கனவுல கூட சிவபெருமான் வரமாட்டார். நினைக்கணுமா இல்லையா? நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வடிபடல் மறவே நம்மான் புனல்விரி நறுங்கொன்றை போதணிந்த கனல் நெறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கு இல்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. இதை சொல்லிட்டு படுங்க, கனவுல வருவார். இரவினிடை துகிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாயேன். இரவினிடை துகிலுகினும் ராத்திரி தூங்குற பொழுது உன் 6 முகம் 12 தோள் இது எனக்கு காட்சி கொடுக்கணும். திருப்புகழ் அருணகிரிநாத சுவாமி. இருபதமும் அருமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாயே. கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். இவருக்கு சந்தோஷம். சிவா 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 சிவா. 6 தண்டை தலைமாட்டில் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. 110 வருஷத்துக்கு முன்னால 110 வருஷம் 1810 15 அதை ஒட்டிய காலகட்டம். பார்த்தா 6 தண்டை இருக்கு. தண்டைன்னா தெரியுமாம்மா? இந்த குழந்தைக்கு காலில் கெட்டியாக போடுறான் பாருங்க, அதுக்கு பேர் தண்டை. இந்த லேசாக இருக்கப்படாது, கொலுசு மாதிரி இருக்கப்படாது, கனமாக இருக்கும். அந்த கெட்டி தண்டை போட்டால் காலுக்கு பலம் கிடைக்கும். முருகனுக்கு காலில் முதல்ல இருக்கிறது என்ன? தண்டை அணி வெண்டை எங்கின்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையனை முன்பறிந்தின்ப உரு கொண்டு நன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ. திருப்புகழ். தண்டை 6 தண்டை. சந்தோஷம். எடுத்துக்கிட்டு போனால் அந்த பொண்ணுக்கு சந்தோஷம், மாமியாருக்கு சந்தோஷம். எல்லாம் உள்ளே கொண்டே வச்சாங்க, பூஜை பண்ணாங்க. 1.5 வருஷம் ஆண் குழந்தை. அடுத்து 1.5 வருஷம் ஆண் குழந்தை. 1.5 வருஷம் தாங்க கணக்கு. அதுக்கடுத்து 1.5 வருஷம் ஆண் குழந்தை. என்ன சார் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களோ? 6 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை, 9 பிள்ளை. வீடு பூரா பிள்ளை. நமக்கு ஒத்த பிள்ளைய வளர்க்க துப்பு கிடையாது. ஏம்மா அப்பத்தானே? ஒத்த பிள்ளைய காலையில் எடுத்துருக்க சொல்லி அவனை குளிப்பாட்டி அவன் வயிற்றில் 2 இட்லியை அடைச்சி அவனை தூக்கி ஆட்டோவுக்குள்ளே அடைச்சி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ஸ்கூல்லேருந்து அவன் வெளியில் வந்து சாயங்காலம் நம்மளை பார்த்து மம்மிங்கிறான். மம்மின்னு தெரியுமா? பணம். எகிப்தில் உள்ள பணத்துக்கு மம்மின்னு பேர்.
இந்த அம்மா இந்த பாடுபட்டு அனுப்புகிறா, அவன் வந்து சாயங்காலம் மம்மிங்கிறான். இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. உதைக்க வேண்டாம், அம்மான்னு கூப்பிட்டா அதுக்கு மரியாதை என்ன? அம்மையே அப்பா. அதான் ஐயா பாட்டு. 6 தண்டை 9 பிள்ளை. இந்த கதையை சென்னையில் இது மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தில் சொன்னேன். ஒரு தாய் ஒரு அம்மா எந்திரிச்சாங்க. ஒரு 50 வயசு இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த அம்மா என்னமோ கேட்க போகுது, நம்ம பேசுறது புரிஞ்சு கேள்வி கேட்குது, பரவாயில்ல. எந்திரிச்சுது. என்னம்மான்னு, எங்கள் தாத்தா அந்த 6 பிள்ளையில் ஒருத்தர். எப்படி இருக்கேன், எப்படி இருக்கேன்? எங்கள் தாத்தா அந்த 6 பிள்ளையில் ஒருத்தர். ஏம்மா அந்த தண்டை எங்கே இருக்கு? எங்கள் வீட்டில் பூஜையில் இருக்கு. சத்தியந்தாயி திருவாசகம் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த பதிகம் என்ன பதிகம்? அதில் கடைசி பாட்டு என்ன? நல்காதொழியான் நமக்கென்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. நல்காதொழியான் நமக்கு, கடவுள் நமக்கு அருள் செய்யாமல் இருக்க மாட்டார். இந்த நம்பிக்கை தான்மா வேணும். நம்பினா தானே கடவுள் காப்பாற்றுவார். கல்லுன்னு நினைச்சா கல், கடவுள்னு நினைச்சா சத்தியமா கடவுள். உன் நினைப்புத்தான் காரணம். புரியுதா? நல்காதொழியான் கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். இன்னைக்கு வெள்ளைக்காரங்க நம்மளையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆமாங்க, அமெரிக்காவில் உட்கார வச்சு நமக்கு பாடம் நடத்துகிறாங்க. என்ன பாடம்? நம்பு, நம்பிக்கை தான் முக்கியம். பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங். எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கு நடக்கும்னு நடக்கும், நடக்காதுன்னு நினைக்காதே. ஒருத்த ஓடுனான்னா இந்த பைய கெட்டிக்காரன்டா, சுறுசுறுப்பான பயடா அப்படின்னு சொல்லு. ஐயோ ஓடுனா கால் ஒடிஞ்சிருமேன்னு சொல்லாதே. நமக்கு பாடம் நடத்துகிறாங்க. நமக்கு கடவுள் என்னைக்கு அருள் பண்ணுவார் மறக்காதே. பாடம் நடத்தி விட்டு ஆளுக்கு 500 பவுண்டு வாங்குறாங்க. ஒரு பவுண்டு 100 ரூபா. 500 பவுண்டு வீட்டில் போய் பெருக்கி பாருங்க. எல்லாம் கொடுத்து விட்டு ஆட்டோ சஜஸ்டிவ் மெத்தட். இதுக்கு என்ன பேர்? ஆட்டோ சஜஸ்டிவ் மெத்தட். எங்கள் மாணிக்க வாசக சாமி அன்னைக்கே சொல்லிவிட்டாரு, டேய் கடவுள் உனக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். நல்காதொழியான் நமக்கு. இந்த நம்பிக்கை இருந்தால் நடக்குமா நடக்காதா? சத்தியமாக நடக்கும். நீ நம்பணும், நீ நம்பணும். எவ்வளவுக்கு அவ்வளவு நம்புறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக நடக்கும். ஒரு பெரியவர், குழந்தை இல்லை, வயசு 45 ஆச்சு. அவர் நண்பர், என்னடா இப்படி குழந்தை இல்லையே பாவம், வா காஞ்சி பரமாச்சாரியார்கிட்ட போவோம். 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். காஞ்சி மண்ணு தர, காலை மடக்கி உட்கார்ந்திருக்கார் அந்த வயசுல. இவங்க 2 பேரும் பெரிய ஆட்கள். எனக்கு வேண்டியவங்க பேரை சொல்லப்படாது. போயிட்டாங்க, கும்பிட்டாங்க, அப்படி உட்கார சொல்லிவிட்டார். உட்கார்ந்துட்டாங்க. அவர் தியானத்தில் இருக்கார். மோனம் என்பது ஞான வரம்பு. கொஞ்ச நேரம் ஆச்சு, முழிச்சார், திரும்பினார், புடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேணும்? பேச மாட்டார், மௌனம். இவருக்கு குழந்தை இல்லை, 7-8 வருஷம் ஆச்சு. ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்தார், ஒரு அடையாளம் வச்சார். 2 பேரையும் படிக்க சொல்லு. முடிஞ்சு போச்சு. 2 பேரையும்னா யார? இந்த வந்த 2 பேரையா? புருஷனையும் பொண்டாட்டியவன். கோயிலுக்கு போனால் நம்ம சாமியை கும்பிடணுமா, அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணட்டும், நமக்கென்ன அப்படின்ட்டு நம்ம ஊர்க்கதை பேசலாமா? சொல்லுங்க. ஆமாம், வியாதி வந்தால் நீதானமா மருந்து சாப்பிடணும். ஐயரா மருந்து சாப்பிடுவார்? நம்ம அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் பாட்டுக்கு சகசரநாமம் நடத்தட்டும்,
அவருக்கு தான் புண்ணியம். நீ போய் நிற்கணையா கோயிலில். கடவுளை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம், கடவுளோடு பேசுவது ஆன்மீகம். கடவுளோட பேசணும். என்னால் அறியா பதந்தந்தாய் யானது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாரென்பேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. நம்பினாத்தானே கடவுள், நம்பலேன்னா கடவுள் கிடையாது. நம்பினா கடவுள் கையில் வந்து உட்கார்ந்துருப்பார். இந்த குழந்தை இந்த கடைசி பாட்டு முடிஞ்சுது. இவங்க 2 பேரையும் படின்ட்டாரா, புருஷனும் பொண்டாட்டியும் படித்தாங்களா, 3 பிள்ளை பிறந்தது. கொண்ட காலில் போட்டாங்க. எந்த பாட்டு? 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம். என் சொந்த கதை ஒன்று. எங்கள் சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. ஐயா நீங்கள் ஊரெல்லாம் பேசுறிய, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அம்மா அந்த 10 பாட்டை படி. நமக்கு அதானே தெரியும். படித்தது 6 வருஷம் பிள்ளை இல்லை, ஒன்றும் ஆகாது, இந்த திருவாசகம் லாயக்கப்படாது அப்படின்னு ஒரு பையனை சிவகாரம் எடுத்துருச்சு. சொந்த பையன், சொந்தக்காரங்க பையன் சிவகாரம் எடுத்தாச்சு. இங்கிட்டு 4 வருஷம் ஆச்சு, அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ எப்படி இருக்கு? காலில் வந்து விழுந்தது. நான் சொன்னேன், அம்மா நான் போஸ்ட்மேன், கொடுத்தது சிவபெருமான், அதை வாங்கி கொடுத்த போஸ்ட்மேன் நான். மணி ஆர்டரை அனுப்பிச்சவர் அவர், மணி ஆர்டரை கொடுத்த போஸ்ட்மேன் நான். போஸ்ட்மேன் காலில் விழலாமா? இனிமேல் விழப்படாது. நாங்கள் யார்? போஸ்ட்மேன். கொடுக்கறது யார்? சிவபெருமான் கொடுக்குறாமா. நாங்கள்லாம் பிச்சைக்காரங்கம்மா. நீங்கள்லாம் நின்னா உங்களுக்கு கடைசியில் நிற்கிற பிச்சைக்காரனா? அவன்கிட்ட அதான்னு கேட்குறான். திருவண்ணாமலையிலே யோகிராம் சுரத்குமார்னு இருந்தார் தெரியுமா? என்ன சொல்லுவா தெரியுமா? நான் ஒரு பிச்சைக்காரன் பார். பெக்கர், ஐ ஆம் ஏ பெக்கர், மை ஃபாதர் இஸ் தேர். எங்கள் அப்பா திருவண்ணாமலையார், அவர்கிட்ட போய் கேளு, நான் பிச்சைக்காரன். புரியுதா? 5 செய்தி சொல்கிறேன்னு சொன்னேன், ஒரு செய்தி சொல்லியிருக்கேன். 2வது செய்தி அந்த நினப்பில் வச்சுங்க. 5 செய்தி சொல்லிவிட்டு அந்த பேச்சு முடிஞ்சு போச்சு. நேரம் ஆகிட்டு அதுக்குள்ளே முடிச்சிடுவேன். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அது வரைக்கும் பேச நான் தயார். எனக்கு விழுப்புரத்தில் சாயந்தரம் 6:55க்குத்தான் ட்ரெயின். கொண்டே விட வேண்டிய பொறுப்பு பல் டாக்டர் அருண்குமாருக்கு. எனக்கு என்ன கவலை? நமக்கு என்னம்மா கவலை? என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய், உன்னுடைய கலர் கீழ் வைப்பாய் கண்ணுதலே. சரி, அந்த காலத்தில் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? ஏதோ ஞாபகம் இருந்தால் சரிதான். மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போனார். அப்போ அவருக்கு மகாத்மான்னு பட்டம் கிடையாது. எம்கே காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவ்வளோதான். வக்கீல், லண்டனில் போய் பாரட்லா படித்தவர், வழக்கறிஞர். குஜராத்துக்காரருக்காக போய் நிற்கிறார். ஒரு சேட்டை அனுப்பிச்சார், அங்கே வக்கீல் தொழில். அங்கேருந்து ஒரு தமிழ் ஆள் வர்றான், முகமெல்லாம் ரத்தம், ஒரு துண்டை இந்த கைக்குள்ளே வச்சுக்கிட்டு வரேன், ஆங்கிலத்தில் பேசுகிறேன். நீ யாரப்பா? என் பெயர் பாலசுந்தரம். இது என்ன ரத்த காயம்? எங்கள் முதலாளி அடிக்கிறார். 24 மணி நேரத்தில் 15 மணி நேரம் வேலை பார்ப்பேன், பாக்கி நேரம் பூரா அடி வாங்குவேன். எங்களுக்கு இன்னும் கழுத்தில் ஒரு லைசன்ஸ் இருக்குது, அது இல்லாமல் போகக்கூடாது. நாய்க்கு கூட லைசன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு லைசன்ஸ் வேணும். நாங்கள் கல்யாணம் பண்ணால் செல்லாது, அடி வாங்குகிறோம். சரி, துண்டை ஏன் கழுத்தில் போடாமல் கக்கத்தில் வச்சிருக்கேன்? நாங்கள் அடிமைகள், கழுத்தில் போடக்கூடாது. போட்டால் என்ன ஆகும்? போட்டால் அடுத்தாப்பில் துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. என்னடா இது? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? தமிழ்நாட்டில் இருந்து வந்தோம்.
மயிலாடுதுறையிலிருந்து வந்தோம். தில்லையாடிங்கிற ஊர். முனுசாமி முதலியார் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அவர் பேர் என்ன? முனுசாமி முதலியார். அவரோட ஒரு 50 பேர் வேலை பார்க்கிறோம். நாங்களெல்லாம் கூலிகள். இப்போ நான் என்ன செய்யணுங்கிற? எங்கள் கேஸை எடுத்துக்கணும். முதல்ல எனக்காக கோர்ட்டில் போய் நீங்கள் வாதாடணும். சரின்ட்டார் காந்தி. கோர்ட்டுக்கு போயிட்டார். 1 வருஷம் ஜெயிச்சிருச்சு காந்திக்கு. அந்த காலத்தில் கோர்ட்டில் கேஸு 1 வருஷத்தில் முடிஞ்சிருக்கு. நான் ஒன்றும் சொல்லப்படாது. இன்னைக்கு மந்திரியாக வந்தது செல்லாதுங்கிற கேஸு மந்திரி செத்ததுக்கு அப்புறம் தான் முடியும். அதுக்குள்ள முடியாது. முடிய விட்டுருவோமா? விடவே மாட்டோமே. அநியாயத்தில் அநியாயம். டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ். 1 வருஷம் தீர்ப்பாயிடுச்சு. முதலாளி பண்ணது தப்பு. அவன் பவுண்டில் நஷ்ட ஈடு கொடுக்கணும். தமிழ்நாட்கள் பூரா காலில் போய் விழுந்துட்டாங்க. யாரு காலில்? காந்தி கால். சாமி நீங்கள் தான் காப்பாற்றணும். முனுசாமி முதலியார் சொந்தக்காரங்க. சாமி பொறுப்பெடுத்துட்டார். காந்தி கோர்ட்டுக்கு போகலை. ஒத்துழையாமை இயக்கம். போங்க, வேலை பார்க்காதீங்க, சும்மா உட்காருங்க, அடித்தா வாங்கிக்கிடுங்க, பதில் அடிக்காதீங்க. இப்படி அவன் பார்த்தான். வெள்ளைக்காரன் எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போட்டு விட்டான். அந்த காலமுங்க நினச்சா ஜெயிலில் போட்டுருவான். போட்டாச்சு. மகாத்மா காந்தி, பாலசுந்தரம், வள்ளியம்மைன்னு ஒரு பொண்ணு, 13 வயசு. தெரியுதா? தில்லையாடி வள்ளியம்மை, 13 வயசு. போட்டுட்டேன். அந்த காலம் ஜெயில் ரொம்ப கஷ்டம். நம்ம காலம் ஜெயில் சௌரியமாக இருக்குது. உள்ளே போனால் வெளியில் வரபோது 10 கிலோ கூடிடுது. நல்லா வர்றாங்க. இன்னமும் மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாப்புல. அந்த காலம் அப்படி கிடையாது. நாமக்கல் கவிஞர் அழகா சொல்லுவார், எல்லோரும் தேசபக்தர் இந்த நாளில், எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார், சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒண்ணா துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம்பார். இந்த பொண்ணுக்கு தாங்க முடியலை. சின்ன பொண்ணுங்க, அது என்னத்தை கண்டது? மலர்ந்தும் மலராத பருவம். எல்லாம் மோசமான சாப்பாடு, கொசுக்கடி, சாகப் போகுது. பார்த்தான், பயந்துட்டான். சிறையில் இறந்து போனால் பிரச்சனை ஆகிடும். 3 பேரையும் வெளியில் விட்டுட்டான். யார் 3 பேர்? காந்தி, பாலசுந்தரம், வள்ளியம்மை. அந்த பொண்ணால் நடக்க முடியலை. ஒரு பெரிய இந்த மாதிரி துப்பட்டி போர்வை, அதில் வச்சு அவளை சுருட்டி 2 பேரும் தோளில் வச்சு தூக்கிக்கிட்டு வராங்க. காந்தி முன்னால், பாலசுந்தரம் பின்னால். காந்தியுடைய ஆசிரமம் ஜோகானஸ்பர்க் கொண்டாந்து போட்டாச்சு. சுற்றி ஒரு 50 பேர் நின்று கண்ணீர் விடுறாங்க. இந்த பொண்ணுக்கு மூச்சு தான் ஓடுது. பேசுது, மெதுவாக பேசுது, இப்படி பார்க்குது. காந்திக்கு கண்ணீர் வருது. 13 வயசு பொண்ணை கொண்டு போய் இந்த போராட்டத்தில் சேர்த்து விட்டனே, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இவரை சேர சொன்னார், ஆனாலும் மனசு கேட்கல. கண்ணீர் விடுறார். அம்மா வள்ளியம்மை, உனக்கு ரொம்ப வருத்தமா? ஆமாம் பாபுஜி, வருத்தம். எதனால வருத்தம்? அநியாயமா 13 வயசில் இறந்து போக போறியே, அதனால வருத்தமா? இல்லை. அப்போ என்னம்மா வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கைகளை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 கண்களை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு உயிரைத்தானே கொடுத்தார். அதுதான் வருத்தம். என்னம்மா சொல்ற? கடவுள் எனக்கு 2 உயிர்களை தந்திருப்பாரே, ஆனால் நான் உங்கள் போராட்டத்துக்கு இப்பொழுது ஒரு உயிரை கொடுப்பது போலே இன்னொரு முறையும் இன்னொரு உயிரை கொடுக்கலாம் அல்லவா? இந்த பொண்ணை கும்பிடணுமா வேண்டாமா? காந்தி கும்பிட்டார். அம்மா நீதாம்மா தமிழ் பொண்ணு, புரியுதா? உனக்காக நான் தமிழ் படிப்பேன். குஜராத்துக்காரர்
ஹிந்தி, குஜராத்தி, உனக்காக நான் தமிழ் படிப்பேன். இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வர்றேன். அந்த பொண்ணு இப்போ இப்படி பார்த்தது, பாலசுந்தரத்தை பார்த்தது. அண்ணா, என்னம்மா? அந்த பாட்டை படிங்க, கேட்டுட்டு செத்து போகிறேன். நம்ம சொல்லுவோம்மா செத்து போகிறோம். ஐயோ, சொன்னால் கூட பயப்படுவோம். யோசிங்க, நம்ம வீட்டு வாசலில் பணம் தூக்கிட்டு போனால் வீட்டையெல்லாம் கழுவி விடுறாங்க. யமதர்மராஜா அட்ரஸ் தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் என்னடா பண்ணுறதுன்னு எவ்வளவு பயம். உலகத்தில் நம்ம பயப்படுற ஒரே ஆள் யமதர்மராஜா. ஏன்? அந்த ஆளுத்தான் லஞ்சம் வாங்க மாட்டார். மற்ற எல்லா இடத்துலையும் என்னத்தையாவது கொடுத்து சமாளிச்சிடலாம். இந்த லஞ்சம் வாங்காத மோசமான ஆள் யாரு? யமதர்மராஜா. நம்ம ஆளுக கொடுத்து பார்க்குறாங்க, அவர் வாங்க மாட்டேங்கிறார். வாங்கிட்டா அவ்வளவுதான், உலகத்தை ஜெயிச்சிருவாங்க. அவர் கடுமையாக இருக்கார். சரி, இந்த பொண்ணு என்ன சொல்லுது? அண்ணா, அந்த பாட்டை சொல்லு. பாலசுந்தரம் ஒரு பாட்டை அழகாக பாடுறாரு. இந்த பொண்ணு கேட்டது, சிரிச்சுது, எல்லாரையும் பார்த்தது, காந்திகிட்ட வந்தது, சிரிச்சபடிக்கு நின்று வச்சு. சாகிற போது முகம் எப்படிமா இருக்கான் சொல்லுங்க? பயமாக இருக்கும். சவக்கலைம்பேன், பார்த்துருக்கீங்களா? சவக்கலைன்னா தெரியுமா? பணம். சில பேர் உசுரோடு இருக்கிற போதே அப்படித்தான் இருக்கிறேன். இவன் செத்ததுக்கப்புறம் எப்படி இருப்பானோ கடவுளுக்குத்தான் வெளிச்சான். சவக்கலைம்பேன். பயம் இருக்கும். ஐயோ, நான் சாக போகிறேன், இந்த சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கு நான் இன்னுமே முடியாது, என்னால் முடியாது. பயப்படுறானா இல்லையா? அந்த பொண்ணை சிரிச்சபடிக்கு கொடுத்து வைக்கணுமா இல்லையா? என் கடமையை நான் செய்து விட்டேன். என்னம்மா அந்த பொண்ணை? காந்திக்கு கண்ணீர் கொட்டுது. ஐயோ, இந்த வயசில் எப்படியா? அட 13 வயசு பொண்ணுமா. என் கணக்கு சரியாக இருந்தால் 14 வயசு. 1914 நடந்தது. 1914 கண்ணீர் வருது. அந்த பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு. பாலசுந்தரம், ஆமாம், ஏன் அந்த பாட்டை சாகிற போது கேட்டா? பாலசுந்தரன் சொல்கிறாரு, சாகிற போது எந்த நினைப்போட இறக்கிறோமோ அடுத்த பிறவி பிறக்கிற போது அந்த நினைப்போட பிறக்கலாம். நினப்பில் வச்சுக்கிடுங்க. சில பேர் சாகிற போது என் மகனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கலையேன்ட்டு பொட்டுன்னு போயிடுவேன், இவனே வந்து பிள்ளையா பிறப்பேன். அவங்க மகன் சொல்லுவேன், எங்கள் அப்பனா இருந்து படுத்தினது பத்தாதுன்னு இப்போ பிள்ளையா வேற இருந்து படுத்துறானேம்பேன். புரியுதா? ஆமாங்க. சாகிற போது என்ன செய்யணும்? கையும் தொலை பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. பட்டினத்து சாமி கண்டனூரில் ஒரு செட்டியார் தூங்குற போது இந்த கையை வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாயன்ட்டு தூங்கிடுவார். அதுக்கப்புறம் பேச மாட்டார், காலம் பரத்தா முடிப்பார். ஏன்னு கேட்டேன். ஒருவேளை தூக்கத்திலே போயிட்டா கடைசியாக சொன்னது நமச்சிவாயன்னு இருக்கட்டுமே. பார்த்தீங்களா? ரெடியாக இருக்கணும். ஆமாம், நிகழ்ச்சி நிச்சயம், நேரம்தான் தெரியலை. ஈவெண்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன். சரிதானே? பொறிஞ்சிங்க. இப்போ அடுத்த கேள்வி, நம்ம ராத்திரி தூங்குற போது எந்த நினைப்போட தூங்குறோமோ காலையில் எந்திரிக்கிற போது அந்த நினைப்பு வரும். சின்ன குழந்தைய கூட்டிக்கிட்டு போனேன், பொம்மை கேட்டது, கிருஷ்ணன் பொம்மை. வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டேன். கிருஷ்ணன் பொம்மை 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 பொம்மைன்னு தூங்கிருச்சு. காலம்பரை எந்திரிச்சா பொம்மைன்னு தான் ஆரம்பிக்கும். மனித இயல். சாவுங்கிறது என்ன? பெரிய தூக்கம். தூக்கம்ங்கிறது என்ன? சிறிய சாவு. ஆமா, தூங்குற போது தன்னெனப்பு இருக்கா? அப்ப என்ன பண்றோம்? சாகிறதுக்கு தினம் ரிகர்சல் பார்க்குறோம். ராத்திரி தூங்குறதுங்கிறது என்ன? இந்த ரிகர்சல் பார்க்குறாங்கல்ல. நம்ம தூங்குறதுக்கு, ராத்திரி சாகிறதுக்கு ரிகர்சல் பார்க்கறது தான் தூக்கம். ஃபைனல்னா அப்புறம் அப்படித்தான் கதை முடிஞ்சு வச்சு.
நான் சொல்லலே, திருவள்ளுவர் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் மணிமேகலை. அதனால தான் அந்த பொண்ணு சாகிற பொழுது அந்த பாட்டை கேட்டா. ஆமாம் பாலசுந்தரம், அது என்ன அந்த பாட்டு? அந்த பாட்டு எங்கே இருக்கு? நீ ஒன்று செய்யறியா என்ன? அந்த பாட்டை எனக்கு ஆங்கிலத்தில் எழுதி தர்றியா? யாரு கேட்குறா? மகாத்மா காந்தி. 45 வயசு காந்திக்கு. எழுதி தர்றியா? உடனே பாலசுந்தரம் அந்த பாட்டை ஆங்கிலத்தில் எழுதினார். புரியுதா? நான்னா NAN, உனக்குன்னா UNAKKU. இங்கிலீஷில் டிரான்ஸ்லிட்டரேஷன், நாட் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லிட்டரேஷன் எழுத்தை மட்டும் வேற மொழியில் மாற்றி கொடுக்கிறது. எழுதியாச்சு. இப்போ மகாத்மா காந்தி கையில் அந்த பாட்டு இருக்கு. அவரால் படிக்க முடியுமா முடியாதா? இங்கிலீஷ் படிக்கிறார். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தனென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. எங்கே இருக்கு? 51ஆம் தலைப்பு, அச்சோ பதிகம், முதல் பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் பாலசுந்தரம் சொல்லு? மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியாம மூர்க்கத்தனமாக உள்ளவன் கோளையெல்லாம் சேர்ந்து முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடாது. அப்படியெல்லாம் சேர்ந்து நான் கெட்டு போய் திரிஞ்சேன். நீ வந்து பக்தி நெறி அறிவித்தாய், பழைய வினைகளை எல்லாம் கணக்கு தீர்த்தாய், சித்தத் மலத்தை மாற்றினாய், என்னை சிவமாக்கினாய். இது யாருக்கு கிடைக்கும்? பாலசுந்தரம், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. என் பூஜையில், என்னுடைய பிரார்த்தனையில் இதுதான் நிறைவு பாட்டு. யாரு? காந்தியடிகள். காந்தியடிகள் பிரார்த்தனையில் நிறைவு பாட்டு திருவாசகம், 51ஆம் தலைப்பு. என்ன பாட்டு? முத்தி நெறி அறியாத. இதெல்லாம் எங்கே சார் இருக்கு? தமிழ்நாடும் காந்தி அடிகளும் அப்படின்னு சர்வோதய சங்கத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அந்த காலத்தில் நமக்கு ஒரு கெட்ட வழக்கம் தெரியுமா? எங்கே போனாலும் புஸ்தகமாக வாங்கி சேர்ப்பேன். ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஏண்டா நீ சம்பாதிச்ச காசுக்கெல்லாம் புஸ்தகமாக வாங்கிட்டியான்னு கேட்டார். நல்லது, நமக்கு உதவி யாரு? புத்தகம்தான். மனைவியை விட நண்பன் நெருக்கமானவன். சில ரகசியத்தை மனைவிட்ட சொல்ல மாட்டாங்க, நண்பனுக்கு தெரியும். இந்த பைய கல்யாணத்துக்கு முன்னால் எங்கேயெல்லாம் சுற்றுனான்னு அதை பொண்டாட்டிகிட்டையே சொல்லுவேன். புரியுதாம்மா? மனைவியை விட நண்பன் நெருக்கமானவன், நண்பனை விட புத்தகம் நெருக்கமானது. அந்த புத்தகத்தில் இருக்கு மகாத்மா காந்தி. ஆமாம், தமிழ் படித்தாரா இல்லையா? அவள்கிட்ட சொல்லிவிட்டாரே, அட ஒரு அவசரத்துக்கு சொல்லிவிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு நம்மளை மாதிரி விட்டுட்டாரா? தமிழ் படித்தார். யாருக்காக? வள்ளியம்மைக்காக. தில்லையாடி வள்ளியம்மைக்காக தமிழ் படித்தார். தமிழில் கையெழுத்து போட கற்றுக்கிட்டார். தமிழை தட்டு தடுமாறி படிப்பார். பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர் பம்பாய்க்கு போனார். அப்புறம் வாரதா ஆசிரமத்துக்கு போனார். காந்தியடிகள்கிட்ட 3 மாதம் வேலை பார்த்தார். தொண்டு. வெளியில் வர்றார். மகாத்மா காந்தி ஆசீர்வாதம் பண்ணினார். இவர் என்ன தெரியுமா கேட்டார் அவர்கிட்ட? எனக்கு ஆட்டோகிராஃப் கையெழுத்து போட்டு கொடுங்க. யார்கிட்ட? காந்திகிட்ட. காந்தி என்ன தெரியுமா கேட்டார்? 5 ரூபா கொடு, கையெழுத்து போடுறேன். எதுக்கு 5 ரூபா? ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்டு, ஹரிஜன நல நிதி, அதுக்கு 5 ரூபா டப்பாவில் போடு, நான் தொட மாட்டேன். இவர் என்ன தெரியுமா கேட்டார்? தமிழில் கையெழுத்து போடணும். அப்போ 7 ரூபா கொடு. அவர் பனியா செட்டியார், இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார். விடா கண்டனும் கொடா கண்டனம். என்னங்க? ஆமாங்க, நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். 7 ரூபா கொடு. இவர் உடனே ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போட்டு தடம்.
அப்போ 10 ரூபா கொடுன்னு காந்தி கேட்கல. நல்ல வேளை 7 ரூபாயை வாங்கினார். ஒரு பொன்மொழி எழுதி தமிழில் கையெழுத்து போட்டார். பொன்மொழி என்ன தெரியுமா? நீரில் எழுத்தாகும் யாக்கை, நீரில் எழுத்தாகும். இந்த உடம்பு இவ்வளவு அழகு பண்றீங்களே, இந்த உடம்புக்கு எவ்வளவு அழகு பண்றோம். நான் என்ன பண்ணுவேன், அந்த காலத்தில் மைசூர் சாண்டல் சோப்பு வாங்குவேன், 3 முறை முகத்துக்கு போடுவேன். பார்த்தா சோப்பு கருத்து போகும். ஐயா உண்மையே சொல்றேன் ஐயா. ஏம்மா சரிதானே? என்ன ஆசைடா இந்த உடம்பு மேலே. போன அன்னைக்கு கொளுத்த போறாங்கடா. ஒன்று இப்படி காலம் வளர்த்தமே, காலையில் மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட இட்லியை பூரா கொட்டி வச்சிருந்தா இமயமலை சின்னமாக போயிருக்கும் ஐயா. நான் சாப்பிட்ட சாம்பார் இத்தனை காலமாக, நான் சாப்பிட்ட ரசம், மோர் குழம்பு, மோர், காப்பி, பால் இவ்வளதையும் வச்சிருந்தா பசிபிக் சமுத்திரம் சின்னதாக இருக்கும் ஐயா. போட்டு வளர்த்தமில்ல, பொட்டுன்னு போகுதில்ல. ஆனாலும் ஆசை எது மேலே? இந்த உடம்பு மேலே. யார் எழுதுனா? காந்தி. நீரில் தண்ணியில் எழுதின எழுத்து என்ன இடத்துக்கடா நிற்கும்? உன் உடம்பும் அப்படித்தாண்டா படா. ஆமாம், இது யார் சொன்ன வார்த்தை? தமிழில் நீரில் எழுத்தாகும் யாக்கை அப்படின்னு ஒரு தமிழ் புலவர் சொல்லியிருக்கார். இதை மகாத்மா காந்தி படிச்சிருக்கார். நம்ம இவ்வளவு பேர் இப்போ தமிழ் வாழ்கன்னு சொல்கிறோம்ல, சொல்லுங்க. நீரில் எழுத்தாகும் யாக்கை, இது யாரு சொன்ன வார்த்தை? திருவள்ளுவர். திருவள்ளுவர். அங்கே ஒருத்தர் கேட்டேன், நான் இல்லைன்ட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் பாட்டுக்கு கேட்டா, அம்மா திருவள்ளுவர் இல்லை, குமரகுருபர சுவாமிகள். யாரு? குமரகுருபர சுவாமிகள். பாட்டை பூரா சொல்லவா? நீரில் குமிழி இளமை. இந்த இளமை, இளைய வயசு நல்லா இருக்குல்ல. நான் கொடுத்த ஒரு காலத்தில் கருப்பு முடியோடு இருந்தேன். ஆமாம்மா, இருந்தமா இல்லையா? இளமைங்கிறது தண்ணியில் குமிழி மாதிரி ஓடி போயிடும். இந்த பொண்ணை பார்த்து வேல் கண் வேல் கண்ணுன்னு இன்னைக்கு கோல் கண்ணா மாறிப்போச்சு. மாறிப்போச்சுல்ல. நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். தண்ணியில் அலை வருது இல்லை, அலை என்ன இடத்துக்கு நிற்கும்? உன் காசும் அப்படித்தாண்டா நிற்காது, ஓடி போயிடும். செல்வம்னு பேர், செல்வோம்னு ஓடி போயிடும். இந்த மகாலட்சுமி இருக்காளே, இன்னைக்கு இங்கே இருப்பா, நாளைக்கு அங்கே இருப்பா. தேர்தலுக்கு முன்னால் ஒரு இடத்துல இருப்பா, தேர்தலுக்கு அப்புறம் கோடி கோடியா எங்கேயோ போய் சேர்ந்துருவா. சேர்ந்துருவாளா இல்லையா? பெட்டிக்கு பெட்டி, பெயரும் பெருமாட்டி, வட்டிக்கு வட்டி, வளரும் திருவாட்டி. மகாலட்சுமின்னு ஒரு இடத்துல இருப்பா. நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை. தண்ணியில் எழுதின எழுத்து மாதிரி உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். நமரங்காள், நம்ம ஆட்களே, என்னை நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை, நமரங்காள் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்று. நடராஜாவுடைய சிதம்பரத்தை வாழ்த்தாமை இருக்கிறியே, உன் இளமை போயிரும், உன் வயசு போயிரும், உன் பணம் போயிரும். நடராஜா தான் போகாமல் இருப்பார், பிடிச்சிக்கோ. யாரு பாடின பாட்டு? குமரகுருபர சுவாமி நீதி நெறி விளக்கம். மகாத்மா காந்தி இதை படிச்சிருக்கார். இன்னைக்கு நம்ம தமிழ் வாத்தியாருக்கு கூட இந்த பாட்டு தெரியல. எப்படி இருக்கு கீழே? மோக காந்தி. புரியுதா? 2வது கதை சொல்லிட்டேன். இப்போ வேகமாக 3வது கதைக்குள்ள ஓடுறேன். இந்த கடியாரம் அநியாயமாக ஓடுது. 3வது கதைக்குள்ள ஓடுறேன். மகாத்மா காந்தியினுடைய பிள்ளைக்கு தேவதாஸ்ன்னு பேர். இந்த தேவதாஸ் ஒரு பொண்ணை காதலிச்சார். இந்த பொண்ணு யார் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ராஜகோபாலாச்சாரியாருடைய மகள்.
நாமகிரி என்ற லட்சுமி. நம்ம நாமக்கல் அம்பாளுக்கு என்ன பேரு? நாமகிரி தாயார். நாமகிரி என்ற லட்சுமி, ரெண்டும் காதல். அவரு பனியா செட்டியார், இவர் ஐயங்காரில் சிறப்பான ஆச்சாரியார். கல்யாணம் பண்ணலாமா? நம்ம ஊர் ஜாதி ஒத்துக்குமா? காந்தியும் ஒன்றும் சொல்லலை, ராஜாஜியும் ஒன்றும் சொல்லலை. 2 பிள்ளைகளும் அப்பா அம்மாட்ட போய் சொல்லி பிடிச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறோம், காதலிக்கிறோம். காந்தி பார்த்தார், 1 வருஷத்துக்கு இனிமே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கப்படாது, அப்படி இருந்தால் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆஃப்டர் 1 இயர். அப்போ இந்த இதெல்லாம் கிடையாது. இருந்தால் 1000 பேச்சு பேசியிருக்கோம். அப்போ இந்த இது செல்லு கிடையாது. 1 வருஷம் இருந்தாங்கங்க 2 பேரும். காந்தி கல்யாணம் பண்ணி வச்சார். ராஜகோபாலாச்சாரியார் காந்திக்கு சம்பந்தி. என்ன சம்மந்திங்கப்படாது, சில பேர் சம்மந்திங்கிறான். சம்மந்திங்கிறது தப்பு. சம்பந்தி பானா, பந்தம்னா தொடர்பு, சம்பந்தம்னா நல்ல தொடர்பு, ஞான சம்பந்தம்னா ஞானத்தோடு நல்ல தொடர்பு உள்ளவர். சம்மந்தின்னா நல்ல பெண் குரங்கு. உங்க சம்பந்திய திட்டணுமா? இவர் எங்க சம்மந்தின்னு சொல்லுங்க. அவர் தமிழ் தெரியாம ஆமான்னுக்கிடுவாரு. மந்தின்னா என்ன? பெண் குரங்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார், கமன சித்தர் வந்து காய சித்தி இழைப்பார், தேனருவி திரை எழும்பி வானின் வடி ஒழுகும், செங்கதிரோன் படிக்காலும் தேர்காலும் வடுகும், கூனலிடம் பெறி முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு. வானரம்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. இந்த பெண் குரங்கு ஆண் குரங்கு காதலிக்குது, இது முகத்தை திருப்பிக்குது, அது அங்கே இருந்து பழத்தை கொண்டாந்து இதுக்கு ஐஸ் வைக்குது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். அதான் இனிமேல் சம்பந்தின்னு சொல்லப்படாது. ஒருத்தட்ட கேட்டேன், இப்போ தான் சார் எனக்கு சந்தோஷம்னாரு. ஏன்னு 10 வருஷமா இந்த ஆளை நான் வாயார சம்பந்தின்னு சொல்லியிருக்கேன் சார், சந்தோஷங்கிறாரு. புரியுதா? போதும், விட்டுருங்க. இப்போ கதைக்கு போவோம். ராஜாஜிக்கு காந்தி யாரு? ஒழுங்கா சொல்லணும், சம்பந்தி. வெரி குட். ஒரு முறை ராஜாஜி 1937 அந்த நேரத்தில் சேலத்தில் இருக்கார் ராஜாஜி. வக்கீலாக இருக்கார். மனைவி இறந்து போயிட்டா. இவர் சொந்த சமையல், 4 முழ வேட்டி அவரே துவைச்சு காய போட்டுக்குவார். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். வெள்ளைக்காரன் வெளியில் போகிற பொழுது முத ராஜாஜிட்ட தான் பொறுப்பை கொடுத்துட்டு போனான். அப்புறம்தான் இவங்க பதவிக்கு வந்ததெல்லாம். அவ்வளவு பெரிய ஆள், பேரறிஞர். கோர்ட்லேருந்து வர்றார். கேன்டீன் தயிர் சாதம் அவர் சமைச்சது, ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்து உட்கார்றார். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர். சப் இன்ஸ்பெக்டர். அந்த காலம் சப் இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் மரியாதை இருப்பாங்க. சும்மா இல்லை, உட்கார்ந்துட்டார். ராஜாஜி அவரை பார்க்கல, சப் இன்ஸ்பெக்டரும் இவரை பார்க்கல. ரெண்டும் இப்படி. இவர் சுதந்திர போராட்ட வீரர், இவர் ஜெயிலில் போடுறவர். எப்படி இருக்கான்? அவர் வெள்ளைக்காரனுக்கு கைக்கூலி, இவர் சுதந்திர போராட்டம். முடிஞ்சது. கிருஷ்ணய்யர் சாப்பிட போறார். சாதத்தை எடுத்து வச்சார், தண்ணியை எடுத்தார், விளாவினார். ஒரு பாட்டு சொன்னார். ராஜாஜி கேட்டுட்டார். பாட்டு நல்லா இருக்கு. என்னடா இந்த ஆளு ஒரு அருமையான பாட்டு சொல்றாரே, ஓய் கிருஷ்ணய்யர். அவர் திரும்பிட்டார். என்ன இந்த பாட்டு எங்கே இருக்கு, எனக்கு சொல்றீங்களா? அவருக்கு சந்தோஷம். இவ்வளவு பெரிய ஆளு ராஜாஜி, இவர் நம்மளோட பேசி விட்டாரு.
இந்த பாட்டு தானே திருவாசகத்தில் இருக்கு. அப்படியா? சாப்பிட்ற போது இந்த பாட்டை ஏன் சொல்றீங்க? சாப்பிட்ற போது இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும். சில பேருக்கு சாப்பாடு இருக்கு, பசி இல்லை, மாத்திரை போடுறேன். எதுக்குடா? அப்போ தாங்க பசி வரும். இவன் ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்டா பசி எங்கே இருந்து வரும்? பட்டினி இருக்கணுமா இல்லையா? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. கிருஷ்ணய்யர் இதை சாப்பிட்டா என்ன ஆகும்? பசியும் கிடைக்கும், சோறும் கிடைக்கும். அப்படியா? இந்த பாட்டை எனக்கு எழுதி தர்றீங்களா? இது எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? திருவாசகத்தில் இருக்கு. அப்படியா? எழுதி தர்றீங்களா? எழுதி தரது என்ன? திருவாசக புத்தகத்தையே தர்றேன். கிருஷ்ணய்யரை கும்பிடணுமா வேண்டாமா? என்ன பாட்டு? யாராவது சொல்லுங்க. சாப்பிட்ற போது சொல்லிட்டு தாமா சாப்பிடணும். இன்னிலிருந்து அடைக்கல 10 24ஆம் தலைப்பு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். தடங்கருந்தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய், அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. அர்த்தம் தெரியுதாம்மா? கடவுளே, நான் பட்டினியாக வந்தேன், ரொம்ப பசியோடு வந்தேன். ஒரு அம்மா எனக்கு சோறு போட்டாங்க, சோத்தை வாரி வாரி கொட்டிக்கிறேன். ஏன்? இந்த அம்மா பாதியில் நிறுத்திவிட்டா இந்த சோறு தினம் கிடைக்குமா கிடைக்காதா? 4 வேளையும் சாப்பிட்றவன் ருசித்து சாப்பிடுவேன், 4 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்றவன் கொட்டிக்குவேன். அம்மா அடுத்து கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாதில்ல. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை. சோத்துக்கு பேர் என்ன? ஆரமுது. இந்த இடத்துல திருவருள். ஆரமுதுன்னா என்ன? திருவருள். ஆறாமுதே அளவிலா பெம்மானே. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன். மெல்லாம முழுங்குறேன். தலையெழுத்தில் விக்கல் எடுத்துருச்சு. தண்ணி கொடு. சாப்பாடு போட்டவன் தானே தண்ணி கொடுக்கணும். சில சமயத்தில் இல்லை இந்த தண்ணி வேண்டாம், எனக்கு அருளார் அமுதம் வேணுங்கிற இவருக்கு அச்சுட்டு கொண்டாந்து கொடுக்குறாரு. வேண்டாம் சாமி. சில சமயத்தில் விக்கல் எடுக்கிற போது தண்ணி குடிக்கணும். கடவுளே, உன்னை நினச்சி பாடுறேன், எனக்கு தலையெழுத்தில் விக்கல் எடுக்குது, தண்ணி கொடு. தேன் மாதிரி தண்ணி கொடு, அமுதம் மாதிரி தண்ணி கொடு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். தளங்கருந்தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய், அடுங்குகின்றேன் கவலைப்படுகிறேன் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. அருமையான பாட்டு. இந்த பாட்டை சொல்லிவிட்டு கிருஷ்ணய்யர் சாப்பிட்டிருக்கார். ராஜாஜி திருவாசகத்தை எழுதி புஸ்தகத்தை வாங்கிவிட்டார். இன்னொன்று சொல்லவா? தமிழ் திருமுறை எத்தனை? 12. 12 திருமுறைகளில் முதலில் அச்சேரிய திருமுறை எது? திருவாசகம். 1835 வெள்ளக்காரன் என்ன சொல்லிவிட்டான்? பைபிளை தவிர எதையும் அச்சு போடக்கூடாது, ஏன்னா மற்றதை படித்தா இவங்க தப்பிச்சிருவாங்க. பைபிளை படித்தாத்தான் நமக்கு அடிமையாக மாட்டிக்கிடுவாங்க. பைபிளை தவிர எதையும் அச்சு போடக்கூடாது சட்டம். கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் திருவாசகத்தை ஒழுங்காக ஏட்டில் வச்சிருக்கார்.
1835 சட்டம் வந்தது, எந்த நூலை வேணும்னாலும் அச்சு போடலாம். முதலில் அச்சு போடப்பட்ட நூல் திருவாசகம் 1835. அந்த புத்தகத்தை கொண்டாந்து ராஜாஜிட்ட ஒப்படைச்சு விட்டார் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர். ராஜாஜி அதுக்கப்புறம் ஜெயிலில் போடப்பட்டார். நிம்மதி, சந்தோஷம். திருவாசகத்தை படிக்க நேரம் கிடைச்சிது. கிடைச்சதா இல்லையா? வக்கீல் பொழப்பில் நேரம் கிடைக்குமா? திருவாசகத்தை படித்தார். சந்தேகம் வந்தது, குறிச்சுக்கிட்டார். வெளியில் வந்தார். திருவி கல்யாண சுந்தர முதலியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவிக்கா. அடுத்தாப்பல் அவரை பற்றி சொல்ல போகிறேன். திருவிக்காட்ட போய் மிச்சம் உள்ள சந்தேகத்தை எல்லாம் தீர்த்துக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. 1947 சுதந்திரம் கிடைச்சு. 1950 குடியரசு கிடைச்சது. அப்போ தருமபுர ஆதீனம் மகா சந்நிதானம் அங்கிருந்து ராஜாஜிக்கு கடுதாசி எழுதினார். நாங்கள் திருவாசகத்தை அச்சு போடுகிறோம், உரையோடு அச்சு போடுகிறோம். உரையாசிரியர் தண்டபாணி தேசிகர், சா தண்டபாணி தேசிகர். அந்த உரைக்கு நீங்கள் ஒரு முன்னுரை எழுத வேண்டும். யாருக்கு? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு. அவர் பதில் போடுற பொழுது நான் சொன்ன கதையெல்லாம் எழுதியிருக்கார். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் மூலம் நான் திருவாசகத்தை அறிந்து கொண்டேன். ஜெயிலில் இருந்த பொழுது திருவாசகத்தை படித்தேன். திருவே கல்யாண சுந்தர முதலியாரிடம் சந்தேகங்களை தீர்த்து கொண்டேன். திருவாசகம் என் உயிர் நூல், என் உணர்வு நூல். அதற்கு ஒருவர் உரை எழுதி இருப்பாரே, ஆனால் அந்த உரைக்கு முன்னுரை எழுதக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. மன்னிக்கவும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. எழுதலம்மா. திருவாசகம் எவ்வளவு பெருசு, நான் அந்த உரைக்கு முன்னர் எழுத முடியுமா? ஐ எம் நாட் காம்பிட்டன்ட். எழுதிவிட்டார். இப்போ புரியுதா திருவாசகம்? இந்த செய்தியை ஆஸ்திரேலியாவில் சிட்னின்னு ஒரு ஊரில் சொன்னேன். சிட்னின்னு 2 தடவை போயிருக்கேன் ஆஸ்திரேலியாவுக்கு. கடவுள் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறாரு. யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் நீங்கள் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் உடனே வரும். தமிழுக்கும் சைவத்துக்கும் உயிரை கொடுத்த பெருமக்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள், மறக்காதீங்க. ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்து தமிழ் மகன். இப்போ லண்டனுக்கு போகிறேன், அவங்க தான் ஏற்பாடு. அப்படி கேட்குறாங்க. பிள்ளை குட்டிகள்லாம் திருவாசகம் படிக்குது. நம்ம வீட்டு பிள்ளை பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி உல்லுன்னு கேட்குது. பிளாக் ஷீப்புக்கு உள்ளு ரொம்ப இருந்தால் நமக்கு ரொம்ப லாபம் பாருங்க. அந்த பிள்ளைங்க இன்னைக்கும் படிக்குது. சிட்னிக்கு போயிருந்தேன். சிட்னியில் ஒரு முருகன் கோயில், ஒரு 350-400 பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த கதையை சொல்ல போகிறேன். பலமுறை முன்னால் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், வந்திருக்கு. சொற்பொழிவு அன்னைக்குத்தான் தொடக்கம். எனக்கு 15 நாள் பேச்சங்க. நாள் பேச போகிறேன். அப்போ தான் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். இப்படி உட்காந்துட்டேன். கல்யாண மண்டபம், எல்லாரும் சேரில் உட்காந்துருக்காங்க. நடுவில் பாதை. ஒரு பழுத்த பழம், ஒரு அம்மையார் செக்கச்செவேல்னு இருக்கிறாங்க. உடம்புல திருநீர், மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன். அப்பர் சாமி வாக்கு நினப்பு வருது. அந்த அம்மா வர்றாங்க. அந்த அம்மா வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நான் யாரோ மந்திரி. நம்ம ஊரில் மந்திரிக்கு தானே நம்ம எந்திரிப்போம். அறிவாளிக்கு நம்ம என்னைக்கு எந்திரிச்சோம்? எங்க அறிவாளி வந்தால் ஓரத்தில் உட்காந்துருவோம், டே போடான்ட்டு. மந்திரி ஒன்றுக்குமில்லாத ஆள் வருவார், அவர் கொடியை தூக்கிட்டு நிற்போம். நமக்கு அடிமை புத்தி இன்னும் விடலை. இவனும் அன்னைக்கு அவனுக்கு அடிமை, இன்னைக்கு இவனுக்கு அடிமை. அந்த அம்மா வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சாங்க. நான் பார்த்தேன், நானும் எந்திரிச்சிட்டேன். நமக்கு எதுக்கு வம்பு? ஆஸ்திரேலியாவில் அந்த அம்மா ஐயா நீங்கள் உட்காருங்கன்றுச்சு. உட்கார்ந்தேன்.
இப்படி வந்து நிற்கிது. ஐயா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு தெரியுதா? அம்மா நான் இன்னைக்கு தாம்மா இந்த ஊருக்கு வந்திருக்கேன். தெரியலை தாயி, நான் தான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் பொண்ணு. சத்தியந்தாயி நடக்குது. சிவபெருமான் விளையாட்டு காட்டுறார். நான் தான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் பொண்ணு. எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கேன் ஐயா, அதான் இங்கே வந்தேன். அந்த அம்மா இன்னும் நல்லா இருக்கிறாங்க. வீட்டுக்காரர் யாழ்ப்பாணத்து தமிழர், டாக்டரேட் PhD வாங்கினவர், காலமாயிட்டார். அந்த அம்மா பழுத்த பழம். இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு 85 வயசை விடாது. அத்தனை பேருக்கும் தேவாரம் திருவாசகம் 85 வயசுல யாழ்ப்பாணத்து அம்மையார் சிட்னியில் வகுப்பு நடத்துகிறாங்க. அத்தனை பேர் அந்த அம்மாவை கும்பிடுறாங்க. இது எத்தனாவது செய்தி? 3வது செய்தி. இன்னும் 2 செய்தி பாக்கி இருக்கு. வேகமாக ஓடுறேன். 3வது செய்திக்குள்ளே ஓடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருவாசகம்னு தலைப்பு கொடுத்த உடனே இது லட்டு சாப்பிட்ற மாதிரி. நான் திருவாசகத்துக்கு வாழ்க்கப்பட்டது 1958. எனக்கு 15 வயசு. அப்போ எங்கள் அப்பா 1 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க. மர்ரே ராஜம் பதிப்பு, 1 ரூபாய் திருவாசகம் மலிவு பதிப்பு. உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். நான் திருவாசகத்தை படிக்கலை, திருவாசகம் என்னை பிடிச்சிக்கிச்சு. இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கு. என்ன கவலை வந்தாலும் ஒரு திருவாசகம் படிங்க. எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய இணையற்ற துணைவேந்தர், 74 வயசு வாழ்ந்தவர். கடைசியாக எழுதுகிறார், நான் தூங்குகிற பொழுது கனவு வரும், கெட்ட கனவெல்லாம் வரும். ராத்திரி 1 மணி முழிச்சுக்குவேன், எந்திரிப்பேன், விபூதியை பூசுவேன், திருவாசகத்தில் ஒரு பதிகத்தை வாய் விட்டு படிப்பேன், தூங்குவேன், நல்ல தூக்கம் வரும். புரியுதா? இனிமேல் தூக்கம் வரலன்னா மாத்திரை போடப்படாது. மாத்திரை போட்டால் மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. எழுதி வச்சுங்க. சிவபெருமான் திருவடியில தலையை வச்சு படுத்திருக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. 2 மந்திரம். முதல்ல நமசிவாயன்னு ஆரம்பிப்பார். 555வது பாட்டில் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இது ஆரம்பம், அது மேலே நமசிவாய சிவாய நம. நமசிவாயன்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும். புகழ், பெருமை, பொன்னாட எல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னால் சிவபெருமானே கிடைப்பார். திருநெல்வேலியில் ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா நமசிவாயன்னு சொல்லுவோமா சிவாய நமன்னு சொல்லுவோமா? அந்த அம்மா விவரமான ஆளு. திக்கலாம் புகழும் திருநெல்வேலியாம் சாமி வாக்கு. ஐயா 80 வயசு வரைக்கும் நமச்சிவாயம்போ, அப்புறம் சிவாய நம்மம்போ. அம்மா 80 வயசு வரைக்கும் பைசா வேணும்ல. அந்த அம்மா கெட்டிக்காரி. 80 வயசு வரைக்கும் பைசா வேணுமா, அப்புறம் சிவன் வேணுமா? புரிஞ்சுக்கிடுங்க. மாணிக்க வாசக சாமி 2ஐயும் சொல்லுவார். நம சிவாய சிவாய நம, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். 2 மந்திரம். நான் எங்கேயோ கதை ஆரம்பித்தேன். என்ன கதை சொல்ல வந்தேன்? ஆஸ்திரேலியாவில் சிட்னி. அந்த கதையை முடிக்க போகிறேன், அதுக்காக சொல்கிறேன். முடிஞ்சு போச்சு, அது அடுத்த கதைக்கு போகலாம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நான் கிருஷ்ணய்யர் பொண்ணு. அவளது பேருக்கும் மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. சிவாய நம நம சிவாய. இது எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இதை ஒட்டுன ஒரு செய்தி இப்போ சொல்ல போகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் சின்னமனூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேனி, பெரியகுளம், சின்னமனூர். சின்னமனூரில் ஒரு பெரியவர், அவருக்கு 2 ஆண் குழந்தை.
ஒரு 200 ஏக்கர் நிலம் விவசாயம். திருவாசகம்தான் அவருக்கு எல்லாம். எந்திரிச்சாலும் தூங்கினாலும் திருவாசகம்தான். கடைசி உயிர் எழுதி வச்சார். உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். இறந்த அன்னைக்கு உயிர் எடுத்து பார்க்குறாங்க. என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் இந்த நிலத்தை சமமாக பங்கிட வேண்டும். இருக்குது 2 பிள்ளை தான். என்ன நினைப்பு வரும் நமக்கெல்லாம்? எங்கேயோ தெரியாம ஒன்று இருக்கு போல இருக்கே. நம்ம புத்தி அப்படித்தானையா நினைக்க. அவர் கடைசியா எழுதுறார், என்னுடைய பிள்ளைகளில் முதல் பிள்ளை மாணிக்க வாசகர். என் நிலத்தில் மாணிக்க வாசகருக்கு 33 ஏக்கர் ஒதுக்கணும். இன்னைக்கு சின்னமனூரில் மாணிக்க வாசகருக்கு கோயில் கட்டி 33 ஏக்கர் சும்மா இல்லை, அருமையா இருக்கு. கோயில் நடத்தப்படுகிறது. திருவாசகத்தின் மீது எவ்வளவு ஈடுபாடு இருங்க. அடுத்த கதை அதுக்கிட்ட ஓடுறேன். அது ரொம்ப முக்கியமான கதை. அநேகமாக அதோட முடிச்சிடுவேன். இந்த நேரம் ஓடிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கிடுங்க. கடியாரத்தை கலட்டி தூக்கி போட்டுருவோமா? வம்பா இருக்கு. சிவா சிவா சிவா. இன்னொரு கதை ரொம்ப முக்கியம். இங்கிலாந்தில் இருந்து ஒரு சாமியார் நம்மளை பார்க்க வந்தார், இந்தியாவை பார்க்க. இங்கே உள்ள அத்தனை பேரையும் கிறிஸ்தவனா மாற்றணும். இவங்க தோளில் எல்லாம் சிலுவையை மாட்டணும், பைபிள் கொடுக்கணும். புறப்பட்டு வந்துட்டார். தமிழ் படித்தார், தெலுங்கு படித்தார். என்ன சென்னை பக்கத்தில் தெலுங்கு ஆட்கள் ரொம்ப அதிகம் இல்லையா? 2ம் படித்தார். நேர இங்கே வந்தார். நம்ம ஜம்புலிங்க ஐயா மாதிரி ஒரு புண்ணியவான் அவருக்கு திருக்குறளை கொடுத்தார். அவர் திருக்குறளை படித்தார். அட்டையிலிருந்து அட்டை. எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம், 1330 பாட்டு படித்தார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். வந்தார். ஐயா, அறத்துப்பால் இருக்கு அறம், பொருட்பால் இருக்கு பொருள், காமத்துப்பால் இருக்கு இன்பம், வீடு இல்லையேன்னு கேட்டார். அறம், பொருள், இன்பம், வீடு. அறம்னா என்ன? கொடுக்கிறது. கொடு. பணம் இருக்கவன் பணத்தை கொடு, அறிவு இருக்கவன் அறிவை கொடு, உடம்பு நல்லா இருக்கிறவன் உழைப்ப கொடு. கொடு, கொடுக்காம செத்து போகாதே. வாரியார் சாமி அழகா சொல்லுவார், படித்ததை அடுத்தவனுக்கு சொல்லாம இறந்து போயிட்டா அடுத்த பிறவியிலே பிரம்மராட்சசா பிறந்து தலைகீழா தொங்கணும்பர். காலையில் படிப்பார், சாயந்தரம் பேசுவார். வாரியார் சாமி 87 வயசு. 87 வயசு. மறக்காதீங்க. பம்பாயில் வந்து உட்கார்றார். சேரோட உட்காத்துறாங்க. சென்னைக்கு போகணும். சாமி காப்பி சாப்பிட்றீங்களா? காப்பி எல்லாம் சென்னையில் போய் பூஜை முடிச்சுட்டேன். சாகிற வரைக்கும் பூஜை பண்ணாமல் சாப்பிட்டதில்லை. அமர்நாத்துக்கு போன பொழுது கூட ஐஸ் கட்டி தண்ணீரில் குளிச்சுட்டு பூஜை பண்ணித்தான் சாப்பாடு. சரி, உட்கார்ந்தாச்சு. பம்பாயிலிருந்து ஃப்ளைட்டு பறக்குது. திருப்பதி கிட்ட வருது. கீழே இறக்குறாங்க. இதெல்லாம் எப்போங்கிறீங்க? 1993. லேசாக சொல்கிறான். இப்போ பாருங்க, திருப்பதி தங்க கோபுரம் தெரியும், எல்லாரும் பார்க்குறாங்க. திருப்பதி கோபுரம். ஃப்ளைட்டை இறக்கியிருக்கேன், பார்த்துட்டாங்க. வாரியார் சாமி பார்க்குறார். திருப்பதி தெரியுது, பக்கத்தில் திருத்தணி தெரியுது. முருகா முருகா முருகா, திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் சாஞ்சார். முடிஞ்சு போச்சு. மீனம்பாக்கத்தில் உடம்பத்தான் இறக்குனாங்க, உயிர் அங்கே போயிடுச்சு. கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். அந்த முரட்டு கருப்பு எரும மாடு வர்றதுக்கு முன்னால அழகான மயில் வரணும்னு கேட்டார்ல, அனுபூதியில கிடைச்சிருச்சையா. கிடைக்குமா நமக்கெல்லாம்? ஏமா
அந்த சாமிக்கு அப்படி கிடைச்சிது. சரி, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரு சாமியார் நம்மளை ஒப்பேத்துறதுக்காக இங்கே வந்தார். அவர்கிட்ட திருக்குறளை கொடுத்தாங்க. அறம் பொருள் இன்பம். அறம்னா கொடுக்கிறது, பொருள்னா ஒழுங்கா சம்பாதிக்கிறது. ஒழுங்கா சம்பாதிச்ச பணம்தான் மாணிக்க வாசகர் குரு பூஜைக்கு வரும். கண்டவாகில் சம்பாதிச்ச காசு நம்பர் கடைக்குத்தான் போகும். நான் ஒன்றும் சொல்லப்படாது. நம்பன் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பேய்க்காம் பரத்தையர்க்காம் வம்புக்காம் கொள்ளைக்காம் கள்ளர்க்காம் கோவுக்காம் சாவுக்காம் கள்ளர்க்காம் தீக்காகுங்கான். ஔவையார் பட்டியலே போட்டுவிட்டான். தெரிஞ்சுங்க, இது நல்லா சம்பாதிச்ச காசு. அறம் பொருள். பொருள்னா என்ன? ஒழுங்கா சம்பாதிக்கிறது. இன்பம்னா என்ன? கணவனும் மனைவியும் மனசு ஒத்து வாழ்றது. காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். வீடுன்னா என்ன? கடவுளை நினைச்சு இந்த மூணையும் விடுவது வீடு. கெடுவது கேடு, படுவது பாடு, தொடுவது தோடு, நடுவது நாடு, விடுவது வீடு. அதுக்கு ஏன் தோடுன்னு பேர் வச்சேன்? தொட்டுக்கிட்டு இருக்கணும், தொங்கப்படாது. தொங்கினா தொங்கட்டான், தொட்டத்தன் தோடு. தொடுவது தோடு. தமிழுங்க. அறம் பொருள் இன்பம் வீடு. நீங்க குடிச்ச திருக்குறள்ல வீடு இல்லையே. ஐயா யோசிச்சார், இந்த திருவாசகத்தை கொடுத்து விட்டார். திருவாசகம் எத்தனை பாட்டுன்னு சொன்னேன்? மறக்கப்படாது. எவனாவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டுட்டா சொல்லிவிட்டு தான் ஏண்டா எழுப்புனேங்கணும். 658 திருவாசகம் படித்தார். கண்ணீர் வந்துருச்சு. தூக்கிக்கிட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டார். இங்கிலாந்தில் ஒரு பெரிய பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. அங்கே ஒரு பெரிய வைஸ் சான்சலர், அவங்க பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் சொல்கிறார், சாமி, ஃபாதர், நம்ம நாட்டில் உள்ள அறிஞர்கள் எழுதிய கடவுளை பற்றிய நூல்களையெல்லாம் ஒரு தராசு தட்டில் வைத்து திருவாசகத்தில் ஒரு வரியை ஒரு தராசு தட்டில் வைத்தால் திருவாசகத்தட்டு கீழே இருக்கும், மேல் நாட்டு தட்டு மேலே போய்விடும். யோ, என்னையா சொல்ற? ஒரு பாட்டா? ஒரு வரியா? ஒரு வரி. எந்த வரி? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுள் நம்ம மனசை விட்டு எமைக்கிற போது கூட போக மாட்டாராம். நீ விரட்டினா கூட அவர் போக மாட்டாரா. புரியுதா? இது கடவுளுக்கு தானம்மா பெருமை. கடவுளால் முடியாத காரியம் ஒன்று உண்டு. என்ன? இதை சொல்றதுக்கா இவ்வளவு நேரம் பேசுனீங்க? ஏன் அநியாயமா இருக்க? அம்மா, கடவுளால் முடியாத காரியம் ஒன்று உண்டு. என்ன? அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது என்பது கடவுளால் முடியாது. அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இப்போ ஜியு போப்பர் இப்படி சொன்னாரா? அந்த பிரின்சிபல் ஃபாதர் போப் திருவாசகத்தில் அவ்வளவு ஈடுபாடா? கொண்டு போன சிலுவையெல்லாம் என்ன ஆச்சு? திருநெல்வேலியில் தூங்குது. பைபிள் அது அங்கே போட்டுட்டேன். திருவாசகத்தை எடுத்தாந்திருக்கேன். ஃபாதர், அப்போ நீங்க ஏன் அந்த திருவாசகத்தை மொழிபெயர்க்க கூடாது? Why can't you translate it into English? இவர் என்ன சொல்றார்? இதெல்லாம் எப்பங்கிறீங்க? 1893 1893 ஜியு போப்புக்கு அப்போ 73 வயசு. அவர் பிறந்தது 1820. 73 வயசு. அந்த காலம் 60 வயசு ஆனாலே கொண்டாடிடுவாங்க. ஆமாங்க, அப்போ 60 வயசுக்கு வாழ்ந்தாலே பெரிய காரியம்.
இன்னைக்கு 100க்கு மேலே எனக்கு தெரிய 5-6 ஆள் இருக்கு. அந்த காலம் அப்படித்தானம்மா, அப்படி ஒரு வயசு. ஆமாம், நான் மொழிபெயர்க்கணுமா? இப்போவே வயசு 73. நான் மொழிபெயர்த்து முடிக்கிற வரைக்கும் கடவுள் எனக்கு இன்னும் இந்த வாழ்க்கையை நீட்டித்தா கொடுப்பார். கேட்டது போப். அந்த சாமியார் சொன்னார், அவரை கும்பிடுறேன், ஜியு போப் அவர்களே, திருவாசகம் ஒரு உயர்ந்த நூல். நீங்கள் அதை மொழிபெயர்க்க தொடங்கினால் கர்த்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பார். யாரு கொடுப்பா? மறக்காதீங்க, கர்த்தர். எனக்கு சந்தோஷம். ஆரம்பிச்சுட்டார் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஒவ்வொரு பாட்டையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புங்க. 1900 வரப்போகுது. இன்னும் 1 வருஷம் இருக்கு. எல்லாருக்கும் கடிதாசி போட்டார். நான் ஆங்கிலத்தில் திருவாசகத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். விலை 10 ரூபாய். அப்ப 10 ரூபாய் முன் விலை. கொடுப்பவர்களுக்கு உடனே நூல் அனுப்பப்படும் ஓராண்டில். பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார் 5000 ரூபாய் அனுப்பிச்சாராம். எப்ப? 1899. அப்போ 5000 ரூபான்னா இப்படி வீடு கட்டிவிடலாம். புரியுதா? அனுப்பிச்சார். 93 மொழிபெயர்க்க தொடங்கி 99 கடிதாசி போட்டு 1900 புஸ்தகம் வந்துருச்சு. 80 ஆண்டு நிறைவு புத்தகம் வந்துருச்சு. ஆங்கிலத்தில் புஸ்தகம் வந்த உடனே பிரெஞ்சில் மொழிபெயர்த்துட்டாங்க, ஜெர்மனியில் மொழிபெயர்த்து விட்டான், ஸ்வீடிஷ் மொழியில் மொழிபெயர்த்து விட்டான். எப்படி இருக்கும்? முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். அதிக மொழிகளில் வெளியில் சென்று மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருவாசகம். திருக்குறளுக்கு அடுத்தாப்புல திருவாசகம். சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் சேசு சபை இவர் மேலே கேஸ் போட்டாங்க. நீ பைபிளை தூக்கிக்கிட்டு போயிட்டு வந்து திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகம் பூரா பரப்பிவிட்ட. இப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த மாணிக்க வாசகரை பற்றி தெரிஞ்சு போச்சு. நீ பண்ணது தப்பு. கோர்ட்டில் கேஸ். அதுக்கு ஒரு சாமியார் தலைவர். ஜியு போப், நீங்கள் திருவாசகத்தை மொழிபெயர்த்தீர்களா? ஆமாம். அந்த மொழிபெயர்ப்பு இருக்கிறதா? ஆமாம். கொடுங்கள், படித்து பார்த்துவிட்டு உங்களுக்குரிய தண்டனையை அடுத்த வாரம் சொல்கிறேன். அந்த ஜட்ஜை கும்பிடணுமா வேண்டாமா? படித்து பார்த்துட்டு நீதி சொல்கிறாரு. பொட்டியை வாங்கிக்கிட்டு நீதி சொல்லலை. புரியுதா? அந்த காலம். படித்து பார்க்குறேன்னாரு, புத்தகத்தை வாங்கிட்டு போனார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. எல்லாம் கூட்டமாக நிற்கிறான். இன்னைக்கு இந்த ஜியு போப்பை தீர்த்து விடுவாங்க. பெரிய சாமியார் நீதிபதி அங்கேருந்து வர்றார். வேகமாக வந்தார். இந்த ஓரத்தில் நிற்கிறார் ஜியு போப். சடார்னு இவர் காலில் விழுந்துட்டார். எல்லாரும் பதறிட்டான். எந்திரிச்சார். ஹீ இஸ் தி ட்ரூ கிறிஸ்டியன். டேய், நீங்களும் நானும் பேருக்கு தாண்டா கிறிஸ்தவன். இந்த ஜியு போப் தான் உண்மையான கிறிஸ்தவர். என்ன சாமின்னாங்க. நான் திருவாசக மொழிபெயர்ப்பை தாண்டா படித்தேன், மூல நூலை படிக்கலடா. மாணிக்க வாசகர் எழுதின தமிழ் எனக்கு தெரியாது. நான் படித்தது இவர் எழுதின மொழிபெயர்ப்பு. இதை படித்த எனக்கே பேசாமல் இந்தியாவுக்கு போய் மெட்ராஸில் உட்கார்ந்து நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாமான்னு எனக்கே தோணுது. மொழிபெயர்ப்பை படித்த எனக்கே இப்படி இருக்கு. மூல நூலை படித்த இவர் அங்கிருந்து நம்மள்கிட்ட திரும்பி வந்திருக்காரா? இவர் தாண்டா உண்மையான கிறிஸ்தவர். அம்மா, மொழிபெயர்ப்பு இன்பமா, மூல நூல் இன்பமா? நம்மெல்லாம் திருவாசகத்தை தமிழில் படிக்கிறோம் ஐயா, கிடைக்கணுமா இல்லையா?
வெள்ளைக்காரன் படிக்க முடியுமா? இல்லையே. மாணிக்க வாசகர் எந்த தமிழில் எழுதினாரோ அந்த தமிழில் படிக்கிறமே. மூல நூலினுடைய இன்பத்தை மொழிபெயர்ப்பின் மூலம் பெற முடியுமா? முடியாது. ஒருத்தர் அழகா சொன்னார், ஒரு பெரியவர், மூல நூலின் இன்பத்தை மொழிபெயர்ப்பின் மூலம் அடைய எண்ணுவது, திரும்ப சொல்றேன், மூல நூலின் இன்பத்தை மொழிபெயர்ப்பின் மூலம் அடைய எண்ணுவது காதலியின் முத்தத்தை தபால்காரன் மூலம் பெறுவது. ஐயோ, புரியுதா? தபால்காரனுக்கு அதிர்ஷ்டம், காதலியின் முத்தத்தை தபால்காரன் மூலம் பெறுவது. இதுக்கு மேலே சொல்ல முடியுமாம்மா? யாரு டிரான்ஸ்லேட் பண்ணனா? ஜியு போப். திரும்ப இங்கே வந்தார், சென்னைக்கு வந்தார். ஜட்ஜு சுப்பிரமணிய ஐயருக்கு கடிதாசி எழுதுறார். ஜட்ஜு சுப்பிரமணிய ஐயர் யார் தெரியுமா? விவேகானந்தர் அமெரிக்காவிலிருந்து வந்த பொழுது தலைமை தாங்கி வரவேற்பு கொடுத்தவர் ஜட்ஜு சுப்பிரமணிய ஐயர். யாரு கடிதாசி எழுதுறா? ஜியு போப். என்ன எழுதுறார்? முதல்ல ஆமாம், இந்த கடிதாசின்னு ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கெல்லாம் நினைப்பு இருக்கா? நினைப்பு இருக்கா இல்லையா சாமி? அந்த காலத்தில் நாங்கள்லாம் கார்டு எழுதினவங்க, முக்காலனா கார்டு. எனக்கு 1969 கல்யாணம். என் பொண்டாட்டி எனக்கு எழுதின கார்டை இன்னும் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க இந்த செல்லில் உங்களால் முடியுமா? சொல்லுங்க. அதாம்மா வாழ்க்கை. என் பொண்டாட்டி இறந்து 25 வருஷம் ஆச்சு. அந்த கார்டு தான் இன்னைக்கு இருக்கு. இல்லைன்னா முடியுமாம்மா? யோசிங்க. மூல நூலின் இன்பம் தனி, மொழிபெயர்ப்பின் இன்பம் தனி. மூல நூலை மொழிபெயர்த்தவர் சுப்பிரமணிய ஐயருக்கு கடிதாசி எழுதுறார். கடிதாசியில முதல்ல திருவாசகத்தை எழுதிவிட்டார். படிக்கட்டு அந்த ஆளு. எந்த பாட்டு தெரியுமா? என்னால் அறியா பதந்தந்தாய், என்னால் நினைக்க முடியாத பதத்தை கொடுத்தேன், நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எங்கிட்ட உங்ககிட்ட தப்பு இல்லை, நான் முட்டா பய, எனக்கு இந்த பெருமை தெரியலே. என்னால் அறியா பதந்தந்தாய், யானதறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யார் என்பேன், பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடும் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயேன். ஊரில் உள்ள நோயெல்லாம் எனக்கு வருது. 3 வருஷமா மூடாத வாயெல்லாம் மூடி கிடந்துச்சா இல்லையா? 3 வருஷம் மாஸ்க் போட்டமா இல்லையா? நோய்க்கு விருந்தாக என்ன விட்டு விட்டு போயிட்டியே. இந்த பாட்டை படிச்சாரா? ஜியு போப்புக்கு கண்ணீர் வந்துருச்சு. எழுதுறாரு, கண்ணீர் வந்துருச்சு. கண்ணீர் தாளில் பட்டுருச்சு. அந்த காலத்து பேப்பருங்க, 1902 இது நடந்தது. இந்தியா மேப்பே போட்டுருச்சு. மடித்து வச்சார். அடுத்த கடிதாசி எழுதினார். சுப்பிரமணிய ஐயருக்கு வணக்கம். உங்களுக்கு உலகத்தில் யாரும் பெற முடியாத ஒரு உயர்ந்த பரிசை அனுப்பியிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? திருவாசகம் படித்த பொழுது என் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை தாங்கிய திருத்தாள். இது நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, அந்த தாளை விட இந்த தாள் புனிதமானது. எழுதிட்டாரா? ஜியு போப் எழுதினாரா? சுப்பிரமணிய ஐயருக்கு போச்சா? சுப்பிரமணிய ஐயர் பதில் போடுறார். நீங்கள் அனுப்பிய திருவாசக கண்ணீர் அடங்கிய திருத்தாளை நான் நடராஜ பெருமான் திருவடிகளில் வைத்து கும்பிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த ஜியு போப் இறக்க போறார். சாகுற பொழுது உயில் எழுதினார். என்ன உயில் தெரியுமா? நான் இறந்த லண்டன்ல நான் இறந்த பிறகு என்னை லண்டனில் புதைக்க வேண்டும். அவங்க பழக்கம் அப்படித்தானே. புதைக்கிற பொழுது ஒரு சிறிய கல்லறை
கட்டப்பட வேண்டும். அந்த கல்லறைக்கான பணத்தை மாணிக்கவாசகப் பெருமான் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே அனுப்ப வேண்டும். எனக்கு வெள்ளைக்காரன் காசு வேண்டாம். பைபிள் படித்தவன் பாட்டு எனக்கு காசு வேண்டாம். எவன் திருவாசகத்தை படித்தானோ, எவன் மாணிக்கவாசகர் பிறந்த நாட்டு மண்ணில் பிறந்தானோ அவன் அனுப்பக்கூடிய காசு போதும். அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் என் கல்லறை சிறிதாக அமையட்டும். தெரியுமா தெரியாத அந்த கதையெல்லாம் உங்களுக்கு? கண்ணீர் வருது தாயி. இன்னும் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அங்கே இருந்து தமிழ்நாட்டுக்கு தகவல் வந்துருச்சு. வெள்ளைக்காரங்க ஆட்சியில் 1902, 3, 4 தகவல் வந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் சர்க்குலர், பையங்கள்லாம் பணம் கொடுக்கணும், ஆளுக்கு 4 அணா. அப்போ ஆளுக்கு இந்த 4 அணான்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமா? நான் 4 அணாவுக்கு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன். ஐயா நினைப்பு இருக்கா? 4 அணாவுக்கு மிட்டாய்ங்க. எங்கள் ஊரில் எங்கள் தாயார் 1 ரூபா எடுத்துக்கிட்டு போவாங்க, 32 இட்லி வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் 5 பேர், நான், எங்கள் அப்பா, அம்மா, என் தம்பி, எங்கள் அக்கா, குடும்பம் 5 பேர். 32 இட்லி, 5 பேரும் சாப்பிட்டு 2 இட்லி மிச்சம் 1 ரூபாய்க்கு. இன்னைக்கு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போட்டால் அவன் 10 ரூபா சேர்த்து நமக்கு போட்டுடுறேன் 1 ரூபாய்க்கு. நான் சொல்கிறதெல்லாம் 1958. 1 ரூபாய்க்கு அரையணாவுக்கு 1 இட்லி சாமி. 1 ரூபாய்க்கு எத்தனை அரையணா? 32 அரையணா, 32 இட்லி. இது அந்த காலம். எல்லா பயல்களும் 4 அணா கொடுத்தேன். ஹெட்மாஸ்டர் 8 அணா கொடுத்தாரு. பெரிய ஆள் இல்லை. ஒரு பைய 5 ரூபா கொடுத்தேன். ஹெட்மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். டேய் கல்யாண சுந்தரம், என்னடா 5 ரூபா கொடுக்குற? என் சம்பளமே ஒரு மாதத்துக்கு 5 ரூபா தாண்டா. அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா? எங்கள் அப்பா எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த அப்பாவை கும்பிடணுமா வேண்டாமா? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோமா? நம்ம வீட்டில் திருவாசகம் இறைஞ்சு படித்தா பிள்ளை காதில் படும், பிள்ளை படிக்கும். எழுதி வச்சுங்க, செய்யணும். யாழ்ப்பாணத்து பெருமக்கள் செய்கிறார்கள். எங்கள் அப்பா சொன்னார். அப்புறம் திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் ஜியு போப்புன்னு எங்கள் அப்பா சொன்னார். நான் அப்போ பிடிச்சி திருவாசகத்துக்கு ஆளாகி விட்டேன். யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு அரையணா 1 அணா கொடுப்பாங்க. அதையெல்லாம் டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ 5 ரூபா தான் சேர்ந்துருக்கு. என்னால் இதை மட்டும்தான் ஜியு போப்பினுடைய கல்லறைக்கு கொடுக்க முடியுது. இன்னும் பணம் சேர்ந்திருந்தா இன்னும் கொடுத்துருப்பேன். என்னால் முடியலை. 5 ரூபா கொடுத்தான் அந்த பையன். அந்த பையன் யாரு தெரியுமா? திருவி கல்யாண சுந்தர முதலியார். தெரியுமா தெரியாதா? திருவிக்கா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவாரூர் விருத்தாசல முதலியார் பிள்ளை கல்யாண சுந்தர முதலியார். அவரை ஒன்று சொல்லிட்டு முடித்து நிறுத்திவிட்டேன். இந்த ஒரு 5 நிமிஷம் நிறுத்திடுவேன். திருவாரூர் கல்யாண சுந்தர முதலியார் திருவாசகத்துக்கு வாழ்க்கப்பட்ட புண்ணியவான். கண்ணீர் மல்க திருவாசக சொற்பொழிவு செய்வார். வள்ளலாரிடத்திலே ஆழங்கால் பட்டவர். ஈரோட்டில் சொற்பொழிவு யாருக்கு? திருவி கல்யாண சுந்தர முதலியாருக்கு. ஈரோட்டுக்கு போயிட்டார். ரொம்ப சிக்கனமான ஆள். மனைவி இல்லை, பிள்ளைக்குட்டி இல்லை. சிக்கனமான வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. ஈரோட்டில் சொற்பொழிவு. ஈரோட்டுக்கு போயிட்டார். ரயிலை விட்டு இறங்குறார். இந்த பக்கம் சன்மார்க்க சங்கம், அந்த பக்கம் கருப்பு சட்டை போட்ட ஒரு ஆள். ஈரோடு புரியுதா? ராமசாமி நாயக்கர் பெரியார், ஈவேரா பெரியார்,
இந்த பக்கம் சன்மார்க்க சங்கம். ஐயா வாங்க, உங்களுக்கு ரூம் போட்டு வச்சிருக்கோம். திருவிக்கா என்ன சொன்னார்? நான் எப்போ வந்தாலும் ஐயா கூடத்தான் தங்குறது. கருப்பு சட்டை. இப்பவும் அங்கதான் தங்க போறேன். உங்க கூட்டத்துக்கு சரியா வந்துடுவேன். போயிட்டு வாங்க. போயாச்சு. பெரியார் திருவிக்காவுடைய பெட்டியை தூக்கிக்கிட்டார். அப்படி பண்பாடையா முன்னால போறார், திருவிக்கா பின்னால போறார். எங்க போறார்? காவேரிக்கு போறார். திருவிக்கா எந்த திருத்தலத்துக்கு போனாலும் தீர்த்தம் ஆடி பூஜை பண்ணித்தான் சாப்பிடுவார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. ஈரோட்டில் என்ன தீர்த்தம்? காவேரி, பள்ளிப்பாளையம். காவேரிக்கு போயாச்சு. காவேரியில் திருவிக்கா குளிக்கிறார். பெரியார் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறார். குளிச்சாச்சா? கல்யாண சுந்தர முதலியார் கையை நீட்டுறாரு. பெரியார் இவர் பைக்குள்ள கையை விட்டு விபூதி பையை எடுத்து கொடுக்கிறாரு. யார்கிட்ட? திருவிக்காட்ட. திருவிக்கா வாங்கி 16 இடத்துல பூசுறாரு. விபூதி எத்தனை இடத்துல பூசணும்? உச்சந்தலையில் வைக்கணும், நெத்தியில் பூசணும், நெஞ்சில் 2, இந்த இடத்துல 1, முழங்கைக்கு மேலே 1, மணிக்கட்டுக்கு மேலே 1, இங்கே 3. மொத்தம் என்னாச்சு? 1 2 3 4 3 7, 7 3 10, விலாவில் 2 12, கழுத்தில் 2 14, முழங்காலில் 2 16. இதெல்லாம் தண்ணி தேங்குற இடம். இங்கே எல்லாம் குழைச்சி விபூதி பூசி விட்டா ஜலதோஷம் வராது, சந்தோஷம்தான் வரும். 16 இடத்துல குழைச்சி விபூதி பூசி விட்டா டாக்டருக்கு பொழப்பு போயிடும். நான் என்ன பண்றது? ஆமாங்க, எனக்கு 80 வயசு முடியுது. ஊரா போகிறேன். காலையில் எந்திரிச்சு குளிச்சு குழைச்சி விபூதி பூசி ஓம் நம சிவாயன்னா அவர் பார்த்துக்கிறாரு வாழ்க்கையை. வேற யாரு பார்த்துக்கிறா? 16 இடத்துல திருநீர், மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் பூசியாச்சு. விபூதி பையை மடித்து ஈவேரா பெரியார் திருவிக்கா பைக்குள்ள வைக்கிறார். இப்போ திருவிக்கா முன்னால் போகிறார். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில். அவர் பாடிக்கிட்டே போகிறாரு, திருவிக்கா கேட்டுக்கிட்டே போகிறார். திருவிக்கா வீட்டு பெரியார் வீட்டு வாசப்படி வந்தாச்சு. வாசப்படியில் திருவிக்கா நிற்கிறார், பெரியார் கீழே நிற்கிறார். பாட்டு முடிஞ்சுது. பல்லோரும் ஏத்த பணிந்து திரும்புகிறார். ராமசாமி, என்ன, நான் இறந்ததுக்கு அப்புறம் பணத்தை தூக்குற போது நீ வந்து சிவபுராணம் படிக்கணும். கேட்டது யாரு? திருவி கல்யாண சுந்தர முதலியார். சரி, எங்க 2 பேரையும் கும்பிடணுமா இல்லையா? ஐயா, திருவிக்கா இறந்து போயிட்டார். கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை, ஒன்றும் கிடையாது. எளிமையான வாழ்க்கை. ஆசா ஞான சம்பந்தம் அவர் தான் கொள்ளி வைக்கணும். தெரியுமா உங்களுக்கு? ஆசா ஞான சம்பந்தம் அவங்க அப்பா பெருஞ்சொல் விளக்கனார் சரவண முதலியார்னு பேர். ரொம்ப பெரிய ஆளு, பெரிய புராணத்தில் எக்ஸ்பர்ட். ஆசாஞா கொள்ளி வைக்கணும். தூக்க போகிறாங்க. 50 பேரோட பெரியார் வந்துட்டார். ஆளுக்கு கையில் திருவாசகம். உட்கார்ந்தாங்க. சிவபுராணம் படித்தாச்சு, எல்லாம் படிக்கிறாங்க. ஆமாம், படிக்கணுமா வேண்டாமா? அம்மா முடிக்கிறேன். இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா அந்த இடத்தையே சுத்தும். ஐயோ, இந்த வீடு போச்சே, இத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருந்தனே, இந்த வீடு போச்சே, அழுமா இல்லையா? இந்த ஒரு வீட்டை விட்டு காலி பண்ணால நான் 3 வருஷமாக இருந்த வீடுங்கிறேன். இது இத்தனை வருஷம் இருந்தனே, அழும். திருப்பி உள்ளே போயிடலாமா? முடியாது. கண்ணீர் விடும், திகைக்கும். அப்போ திருவாசகம் கேட்டால் அந்த ஆன்மா அமைதிப்படும். இறந்த வீட்டில் போய் கேதம் கேட்கிறது இறந்தவனுக்கு புண்ணியம் இல்லை, அது ஊர் பெருமைக்கு.
இறந்தவனுக்கு என்ன செய்யணும்? திருவாசகம் கண்ணீர் மல்கப்படி அந்த ஆன்மா சந்தோஷப்படும். ஈவே ராமசாமி நாயக்கர் அந்த புண்ணியவான் திருவிக்கா இறந்த பொழுது திருவாசகம் படிக்க டாக்டர் மு வரதராஜனார், ஆசா ஞான சம்பந்தம் 2 பேரும் சென்றார்கள். ஆசாஞா கொள்ளி வைத்தார். திருவிக்காவினுடைய ஆன்மா சிவபெருமான் திருவடிகளை சேர்ந்தது. திருவாசகத்துக்கு மிஞ்சி நூல் கிடையாதம்மா. ஒருத்தர் எங்கிட்ட வந்தார், ஐயா தமிழில் ஏகப்பட்ட நூல் இருக்கே. ஆமாம், ஏதாச்சும் 2 நூல் சொல்லுங்க போதும், அதைத்தான் படிப்பேன். எந்த 2 நூல்? திருக்குறள் திருவாசகம் போதும் போ. இங்கே வாழ்றதுக்கு திருக்குறள், அங்கே வாழ்றதுக்கு திருவாசகம். ரமண பகவான் திருவண்ணாமலை, அவங்க அம்மா வந்துட்டாங்க, அம்மா சாக போகிறாங்க, மடியில் போட்டுக்கிட்டார், திருவாசகம் படிக்கிறார். அந்த உயிர் இழுத்துக்கிட்டே கிடக்கு. காலையில் ஆரம்பிச்சாச்சு, யாரும் சாப்பிடலை. ராத்திரி 8 மணி. பாருடு விண்ணாய் பரந்த எம்பரனே, 10 நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனே அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தது போதும், என்னை வான்னு கூப்பிட மாட்டியா? பாட்டு முடிஞ்சது, அடங்கிருச்சு. ராத்திரி 8 மணி. பகவான் ரமணர் எந்திரிக்கிறார். வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. பணம் இதுவரைக்கும் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பிணம் கிடக்கிற வீடு சாப்பிடப்படாது. பகவான் ரமணர் சொல்கிறார், திருவாசகம் படித்தால் தீட்டு கிடையாது, சிவபெருமான் திருவடிகளை அம்மை அடைந்து விட்டால் வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம். தெரியுமா? எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க சாப்பிட. பகவான் உட்கார்ந்துட்டார். சாப்பிட்டு முடிஞ்சது, திரும்ப வந்தாங்க. ராத்திரி முழுக்க திருவாசகம். அந்த ஆன்மா கொடுத்து வச்ச ஆன்மா. மறுநாள் மாத்திரு பூதேஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது. நிறைய செய்திகள் நான் இங்கே குறிச்சுக்கிட்டு வந்ததே இன்னும் பாக்கி இருக்கு. கடவுள் திருவுள்ளம் இன்னொரு முறை பார்த்துக்கலாம்.